السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே இந்த ரமலான் மாதம் முழுவதுமாக நிகழ்வூட்டும் நிகழ்வுகள் என்ற தலைப்பின் கீழே நாங்கள் சில செய்திகளை பார்த்து வந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சில செய்திகள், நபித்தோழர்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சில செய்திகளும், அந்த செய்திகளூடாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகளையும் நாம் தொடர்ச்சியாக பலதரப்பட்ட கோணங்களில் பார்த்து வந்தோம். அதனுடைய இறுதியாக இன்றைய தினம் அறிவிச்சுடர் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தமாக நாம் சில முக்கியமான குறிப்புகளை பார்க்கவிருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அன்பு மகளாக இருந்தவர். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மனைவியாக வாழ்ந்த ஒருவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியாக இருந்ததனால அவர்கள் மூமின்களுடைய தாயார் என்ற சிறப்பு பட்டத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள். உம்மஹாத்துல் முஃமினீன் என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுடைய பட்டியல்ல மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றவர்கள் தான் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சிறுமியாக இருந்த நிலையில் தனது 6வது வயதிலே திருமணம் முடித்து வைக்கப்பட்டார்கள். அவங்களுக்கே திருமணமான செய்தி கூட தெரியல. ஆனா அந்த காலத்துல அரபு மக்கள் மத்தியில சிறுமிகளை சிறு வயதிலேயே திருமணம் செய்து வைப்பது ஒரு சாதாரணமான ஒரு நடைமுறையில் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் இதை நீங்க புரிந்து கொள்வதாக இருந்தால், தமிழ்நாட்டில் இந்தியா போன்ற நாடுகள்ல சிறு வயதில் நிச்சயதார்த்தம் செய்து வைப்பார்கள். நீங்க பார்த்திருப்பீங்க, சின்ன வயசுல என்னுடைய மகள் உங்களுடைய மகனுக்கு தான் என்று நிச்சயதார்த்தம் செய்து வைக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன. இலங்கையிலும் ஒரு சில இடங்கள்ல இந்த நடைமுறைகளை நாங்கள் பார்க்கிறோம். இந்த 21ஆம் நூற்றாண்டிலேயே சிறுவர்களுடைய சிறுமிகளுடைய விருப்பம் இல்லாமலே பெற்றோர்கள் 2 குடும்பங்கள் மீது கொண்ட பாசத்தின் காரணமாக திருமண பேச்சுவார்த்தைகளை நடத்தி வைப்பார்கள். 1400 வருடங்களுக்கு முன்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து வந்த ஜாஹிலியா சமூகத்துல சிறுமிகளை திருமணம் முடிக்கக்கூடிய பழக்கம் அந்த சமூகத்திலே சர்வ சாதாரணமாக இருந்தது. சிறுமிகள் என்றால் அவர்கள் சிறுமிகளாக இருக்கும் பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி வைப்பாங்க. எப்பொழுது அந்த சிறுமி பெரிய வயதை அடைகிறார்களோ அந்த நேரத்தில் தான் திருமண வாழ்க்கையை தொடங்குவாங்க. அந்த ஒரு அடிப்படையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள திருமணம் முடித்து வைக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி கோரிக்கை வைக்கவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தோழர் நபிகள் நாயகத்துடன் இருக்கும் பிரியத்தின் காரணமாக, பாசத்தின் காரணமாக தான் ஒரு திருமண உறவின் மூலமாக உறவு பாராட்டணும் என்ற ஒரு நோக்கத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. அப்ப இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலகட்டத்தில் இது சம்பந்தமாக இந்த ஒரு வகையில வழிகாட்டலும் இல்லாததுனால, அந்த காலத்துல எது நடைமுறையில் இருந்துச்சோ, மார்க்கம் எதை தடுக்கலையோ அந்த காரியங்களை சர்வசாதாரணமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நடைமுறைப்படுத்துவாங்க. அந்த வகையில இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய திருமணம் நடைபெற்றது. அவங்க 9 வயசுல பெரிய வயசுக்கு வராங்க. அந்த நேரத்திலேயே விளையாடி கொண்டிருந்த அந்த காலகட்டத்துல தான் அந்த பெரிய வயசுக்கு வர்றது நடக்குது. உடனடியாக பெற்றோர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி என்பதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க என்ற வரலாறை பார்க்கிறோம். இவங்க சின்ன வயசுல இந்த அளவுக்கு ஒரு தெரிவு ஏன் ஏற்படணும் என்ற கேள்வி கூட பலருக்கும் எழலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாலும் தன்னை விட வயதில் மூத்தவர்களை, அதே போன்று விதவையானவர்கள், இன்னும் சொல்ல போனால் கணவன்மார்களை இழந்தவர்கள், ஒரு தடவைக்கு 2-3 தடவைகள் கணவன்மார்களை இழந்தவர்களாக தான் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு இளமையாக வாழ்ந்த நேரத்தில் 25வது வயசுல முதல் திருமணமே செஞ்சு கொண்டது தன்னை விட 15 வருடங்கள் வயதில் மூத்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் திருமணம் முடிச்சாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்கள் மீது கொண்ட ஒரு மோகத்தின் காரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணத்துக்கு தெரிவு செய்யல. ஏன்னா அப்படி தெரிவு செய்யற வயசு 25 வயசு. அந்த வயசுல தன்னை விட 15 வருடங்கள் மூத்தவங்க, அதே நேரத்தில் 2 தடவைகள் விதவையானவங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள தான் திருமணம் முடிக்கிறாங்க. அந்த மனைவியோட ஒரு மனைவியோடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 50 வயது வரைக்கும் கிட்டத்தட்ட 25 வருஷம் இளமை பருவத்துடைய கடைசி வரை காட்டணும். நடு வயசுக்கு வந்துருவாங்க அந்த 40 வயசுல. 40 வயசையும் தாண்டி இன்னொரு 10 வருஷமும் எக்ஸ்ட்ரா இருந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய வயது முதியவர் என்ற ஒரு வயது அடைகிற அந்த கால பருவம் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட தான் வாழ்ந்தாங்க. அப்ப இந்த திருமணத்துடைய நோக்கம் இல்லற சுகத்தை அனுபவிப்பதோ அல்லது பெண்கள் மீது கொண்ட மோகமோ கிடையாது. இதற்கு மாற்றமான ஒரு காரணம் இதற்கு கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும். நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த வரலாறுல நிறைய அதிசயமான சம்பவங்கள் நடக்குது. அவங்க சிறுமியாக இருந்து பெரிய வயதுக்கு வந்து ரசூலுல்லாஹ்வை திருமணம் முடிச்ச நேரத்திலிருந்து தன்னுடைய இளைய வயதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகின்ற நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு ஒரு 18-19 என்ற வயசுல தான் இருந்தாங்க. அப்ப இந்த குறிப்பிட்ட 9-10 வருட காலங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடையே வாழக்கூடிய அதிகமான குடும்ப விஷயங்களை மக்கள் மத்தியில அறிவிக்கக்கூடிய அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மார்க்கத்துல கூடுதலான விளக்கம் உள்ளவர்களாக மாறுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா அந்த கால பருவத்துலதான் கூடுதலான மனன சக்தி இருக்கும், டிஃபல் செய்யக்கூடிய சக்தி இருக்கும். சின்ன வயசுல ஒரு 6, 7, 8, 10 வயசுல சின்ன வயசுல ஆரம்பிச்சிரும். ஆனா அந்த வயசு வரும் பொழுது கூடுதலான மனன சக்தி உள்ளவர்களாக வந்து ஒரு 18 தாண்டும் போது அப்படியே மனன சக்தி படிப்படியா என்ன செய்யும், குறைய ஆரம்பிக்கும். 40 தாண்டிச்சுன்னா உங்களுக்கு மனன சக்தி அப்ப ஸ்டார்ட் பண்ணலாது. ஏற்கனவே யாராவது 40க்குள்ள இருந்து மனனம் செஞ்சு ஹிஃபுல் செஞ்சு பழக்கப்பட்டவங்களா இருந்தா 40 தாண்டியும் ஹிஃபுல் வரும். 40ல தான் ஆரம்பிக்க போனாங்கன்னா வராது. அதான் உளவியல். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சின்ன வயசுல இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய செய்திகள் என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க, மனனம் செய்து கொள்றாங்க, அதை பிறருக்கு அறிவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்திகள் மாத்திரம் 2210 என்று கணக்கிடுகிறார்கள். கிட்டத்தட்ட 2000க்கு மேல செய்திகளை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. இது சாதாரண ஒரு விஷயம் இல்ல. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடுத்தபடியாக மூத்த நபித்தோழர்களுடைய அந்த பட்டியல், ஹதீஸ்கள் அதிகமாக அறிவித்த நபித்தோழர்களுடைய பட்டியலை 7வது இடத்துல இருக்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எவ்வளவு செய்திகளை அறிவிக்கிறாங்கன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை பகல் நேரங்கள்ல மக்களோடு வாழ்ந்தாலும் அடுத்த நேரம் அதிகமாக யாரோடு இருப்பாங்க, குடும்பத்துல தான் இருப்பாங்க, வீட்டுல தான் அதிகமான நேரங்களை செலவழிப்பாங்க. இப்ப அது நடைமுறை மாறி நடக்குது. ரோட்ல தான் நிறைய நேரம் செலவழிக்கலாம், வீட்டுல கொஞ்ச நேரம் செலவழிக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ் வந்து அதிகமாக வீட்டுல நேரத்தை செலவழிப்பாங்க, பகல்ல மக்களுக்காக பணி புரிவாங்க. இப்ப வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு ஒழுங்கையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி கழிவறைக்கு போவாங்க, எப்படி வருவாங்க, எப்படி உறங்குவாங்க, எப்படி எழும்புவாங்க, எப்படி இரவு நேரத்துல தொழுகை நடத்துவாங்க, மனைவிமார்களுக்கு என்ன உபதேசம் பண்ணுவாங்க, வீட்டுல எப்படி நடந்து கொள்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தோட எப்படி நடந்து கொள்வாங்க, எப்படி உறவை பாராட்டுவாங்க, என்ன மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்தமாக ஒரு தனி மனிதராக தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள் என்ற செய்தியை மனைவிமார்களோடாகத்தான் அறிவிக்கப்படணும். ரசூலுல்லாஹ்வுடைய ஏனைய மனைவிமார்களை பார்த்தா அவங்க ஏற்கனவே வயசானவங்க, கூடுதலா கிரகிச்சு கொண்டு பல செய்திகளை லேசான முறையில் அறிவிக்கக்கூடிய ஒரு மனோநிலையில் அவங்க இருக்கல. அப்ப அந்த ஒரு நிலைப்பாட்டு அந்த ஒரு தேவையை நிறைவு செய்வதற்காக கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை இந்த மாதிரி சின்ன வயசுலயே திருமணம் முடிக்கிறதுக்கு வைத்திருக்கிறார். இது காரணம் வரல குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து, நாங்க விளங்கிக் கொள்ளக்கூடிய செய்தி. ஏன்னா இந்த காரணம் உண்மைப்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நிறைய ஹதீஸ்களை அறிவிச்சிருக்கிறதை நாங்க பார்க்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட நெருக்கமாக அவங்களுடைய குடும்பத்துல வாழ்ந்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வஹீ தொடர்புகள் எல்லாம் எந்த அளவுக்கு இருந்துச்சு என்ற செய்திகள் எல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற அளவுக்கு வருது. இப்ப ரசூலுல்லாஹ் வஹீயை பெற்றுக்கொள்வாங்க. வஹீயை பெற்றுக்கொள்றதா இருந்தால் அது சாதாரண ஒரு விஷயம் இல்லை, இறைவனிடமிருந்து வரக்கூடிய செய்திகள். திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஃபகீலா, அல்லாஹ் சொல்கிறார் நாம் உம்மிடம் கனமான சொற்களை ஏவுகிறோம், வீசுகிறோம்.
சனூக்கி அழைக்க நபியா உங்ககிட்ட நாங்க இறக்குற சொல் இருக்குது கனமான சொற்கள், பாரமான சொற்கள். அப்படி அந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நம்ம நாவுக்கு எளிதானதாக இருக்குது, சரளமா ஓதலாம். ஆனா இத வஹி மூலம் கம்யூனிகேட் ஆகி வரும் பொழுது, அந்த டிரான்ஸ்மிஷன் நடக்கும் பொழுது, வானத்திலிருந்து வரக்கூடிய அல்லாஹ்வுடைய செய்தியை, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை சுமந்து மனித பிறவியாக இருக்கக்கூடிய படைப்பினங்களிலே மிகவும் பலவீனமான படைப்பினம் மனிதர்கள். அல்லாஹ்வே கேட்கிறார், அன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ் ஸமா பனாஹா, நீங்க தான் படைப்பில் பலசாலிகளா அல்லது நாம் படைத்திருக்கக்கூடிய வானமான்னு அல்லாஹ் கேட்கிறார். வானம் தான் படைப்பினங்கள்ல பலமான படைப்பு, அது ஒரு கனமான படைப்பு. அப்ப மனுஷன் வானத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சொல்ல எப்படி சரளமா தாங்கிக் கொள்வா? ஒரு பனிமலை பொழிவதாக இருந்தாலும் அதுல குளிர தாங்க முடியல மனுஷனுக்கு. பனியை தாங்கிறத விடுங்க, குளிர தாங்க முடியல. பனி கட்டிகளால அல்லது கற்களாக வானத்திலிருந்து கல்மாரி பொழிய ஆரம்பிச்சுன்னு சொன்னா மனுஷன் தாங்குவானா? தாங்க மாட்டான். சொற்கள், இறைவனுடைய சொற்கள், பாரமான சொற்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமந்து கொள்வாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வரும் பொழுது அவங்க படுற அவஸ்தை இருக்குது, ரொம்ப பனி நிறைந்த குளிர் காலமாக இருந்தாலும் அவர்களுக்கு வேர்வை சொட்டிக்கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு ரசூலா திணறுவாங்க, தடுமாறுவாங்க. பக்கத்துல நபி தோழர்கள் இருந்தால் அவர்களே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த திணறலை பார்த்து பயந்துருவாங்க. அந்த அளவுக்கு கனமான சொற்கள் அல்லாஹ் தஆலா வஹி மூலம் 6200 சொற்கள் வசனங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிதான் எடுத்துருக்காங்க. லேசா எடுத்து தரல, அவருக்கு மிகப்பெரிய தியாகத்துக்கு மத்தியில் எடுத்து தந்தாங்க. இதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி கஷ்டப்படுவாங்க, நான் அதை பார்ப்பேன், என்னுடைய கண்களை அப்ப ரசூலா பேச மாட்டாங்க, யார் என்ன பேசினாலும் பதில் சொல்ல மாட்டாங்க, அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க. சொற்கள் வரும், அதை சுமப்பாரு, அப்ப வஹி இறங்குதுன்னு நாங்க நினைத்துக் கொள்வோம். பிறகு அந்த வஹி அருளப்பட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்கா ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல அந்த வஹி மரணமாகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு செய்தால் ரசூலுல்லாஹ் ஓத ஆரம்பிப்பாங்க, அதோட சரளமாகிடுவாங்க. இந்த வஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க, எந்த சந்தர்ப்பங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு செய்தி வருது, அது சுவாரஸ்யமான செய்தி தான். என்னன்னு சொன்னா, கானன் நாசு யதஹர்ரவுன பிஹதாயாஹும் யௌம ஆயிஷா, ரசூலுல்லாஹ்வுக்கு பல மனைவிமார்கள். மக்கள் என்ன செய்வாங்களாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருப்பாங்களோ அந்த நாள்ல தான் மக்கள் அவங்களோட ஹதியாக்களை கொண்டு வருவாங்க, கிஃப்ட்களை கொண்டு வருவாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பல மனைவிமார்கள், ஒரே நேரத்தில் 9 மனைவிமார்கள். அது மிகப்பெரிய ஒரு தனி ஆளுமை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பல பணிகளை செஞ்சு கொண்டு 9 மனைவிமார்களை மெயின்டைன் பண்ணி இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமான காரியம். ரசூலா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் ஒரு மனைவியோட வீட்டுக்கு, அடுத்த நாள் அடுத்த மனைவியோட வீட்டுக்கு, அப்படிதான் அந்த டேர்ன்ல போவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு ஹதியா மக்கள் கொடுக்கிறதா இருந்தா, கிஃப்ட் கொடுக்கிறதா இருந்தா, ஹதியானா பிச்சை இல்ல, கிஃப்ட் கொடுக்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல எப்ப தங்குவாங்களோ அந்த நாள் தான் மக்கள் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு ஹதியா கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஃபஜித்தமஹ சவாஹிபி இலா உம்மி சலமா, என்னுடைய தோழிகள் இருக்கிறாங்களே, யார் தோழிகள்? ஏனைய மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய. அவன் சொல்றான், என்னுடைய தோழிகள், அதாவது சக்கலத்தியார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் என்றதுனால நாங்க கண்ணியமா சொல்லுவோம், நபிகள் நாயகத்தினுடைய ஏனைய மனைவிமார்கள். இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்களா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல ஒரு நாள் ஜாயிண்ட் ஆகிட்டாங்க, கெதராகிட்டாங்க. எதுக்கு கெதராகிப்பாங்க? இதான் பஞ்சாயத்து. ஆயிஷாவோட வீட்டுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுதுதான் ஹதியா வருது. என்ன ஹதியா பெருசா வரப்போது? ஒரு பால் டம்ளர் வரும், ஒரு கொஞ்சம் அரைச்சி வரும், ஒரு போர்வை வேணுமெண்டா வந்து கொண்டு வந்து தருவாங்க, தச்சு கொண்டு வந்து தருவாங்க. இதுதான் ஹதியா. ஹதியான்னு சொன்னா BMW காரா வரும் அந்த காலத்துல. இப்ப பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ற மாதிரியா ரசூலுல்லாஹ்க்கு கிஃப்ட் பண்ணினாங்க. பர்த்டேக்கு காரெல்லாம் கிஃப்ட் பண்றான் இந்த காலத்துல. யாரு? ஆன்மீக தலைவர்களுக்கு காரு கிஃப்ட் பண்றாங்க. இதெல்லாம் எந்த காலத்துல போயிட்டு எந்த போயிட்டு சொல்லு வருவதில்லை. இப்ப ரசூலுல்லாஹ்க்கு கொடுக்கக்கூடியது உணவுப் பொருட்களாக இருக்கும், அல்லது அத்தியாவசிய தேவைக்குரிய ஒரு பொருளா இருக்கும். அதை ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல இருக்கும்போது தான் கொண்டு வருவாங்க. அப்ப உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல எல்லாரும் கூடி இதை பத்தி பேசுறாங்க. ஃபகுல்னா யா உம்மு சலமா, உம்மு சலமாவே, வல்லாஹி இன்னன் நாஸ யதஹர்ரவுன பிஹதாயாஹும் யௌம ஆயிஷா, மக்கள் ஆயிஷாவுடைய நாளை பார்த்து ஹதியாக்களை கொண்டு வந்து தாராங்க. வ இன்னா நுரீதுல் ஹைர கமா துரீது ஆயிஷா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்துல நல்லவனாடி நடந்து கொள்றாங்களோ அந்த மாதிரி தானே நாங்களும் நடந்து கொள்றோம். நாங்களும் ரசூலுல்லாஹ்வோட நல்லவா தான் இருக்கிறோம், பாசமா தானே இருக்கிறோம், பணிவிடைகள் செய்யத்தானே செய்யறோம், ரசூலுல்லாஹ்வுடைய தேவைகளை பூர்த்தி செய்யத்தானே செய்யறோம்.
அது ஆயிஷாவோட வீட்டுல இருக்கும் போது மாத்திரம் அதியாக்கள் வருது, இது சரியில்லை பேசிக்கொள்றாங்க. என்ன சொல்றாங்க, நீங்க போயிட்டு ரசூலுல்லாஹ்க்கு சொல்லணும், அல்லாஹ்வின் தூதரே மற்ற மனைவிமார்களோட வீட்டுல தங்குற நாளுக்கும் மக்கள் ஹதியா கொண்டு வந்து தரலாம் என்று நீங்க ஒரு அறிவிப்பு செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா போயிட்டு சொல்றாங்க இது ரசூலுல்லாஹ் கிட்ட. ரசூலுல்லாஹ் கணக்கெடுக்கல, அந்த கோரிக்கையை கண்டுகொள்ளல, அலட்சியப்படுத்துறாங்க. இரண்டாவது தடவையும் சொல்கிறார்கள், அலட்சியம் செய்கிறார்கள். மூணாவது தடவை சொல்ல வந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? யா உம்மு சலமாவே லா தூதீனி ஃபி ஆயிஷா, ஆயிஷாட விஷயத்துல என்னை தொல்லப்படுத்தாதீங்க. என்னத்துக்கு வர்றீங்கன்னு எனக்கு விளங்குது, ஆயிஷாட மேட்டர்ல எனக்கு தொந்தரவு தராதீங்க சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஃபஇன்னஹு வல்லாஹி மா நஸல அலைஹில் வஹ்யு, அல்லாஹ் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், எனக்கு உங்க யாருடைய வீட்டுல இருக்கும் போதும் வஹி வந்ததில்லை. வஅனஃபில் லிஹாஃபி இம்ராத்தின் மின்குன்ன கைரிஹா, நான் ஆயிஷாவுடைய போர்வை கீழே நானும் ஆயிஷாவும் ஒன்றாக உறங்குகின்ற நேரத்தில் எனக்கு வழி வந்திருக்குது. உங்களோட வீட்டுல இருக்கும்போது வந்திருக்குதா? உங்களோட வீட்டுல இருக்கும்போது வந்திருக்குதா? உங்களோட வீட்டுல இருக்கும்போது வந்திருக்குதா? வந்து இல்லதானே? அப்படி என்ன எப்படி ஆயிஷாவை தனியா பிரிச்சு செப்பரேட் பண்ணி அவங்களுக்கு எதிராக நீங்க களமிறங்குவீங்க என்ற கருத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடன் உறங்குகின்ற நேரத்தில் ஒரு போர்வைக்குள்ளே இருக்கின்ற நேரத்தில் கூட அல்லாஹ்வின் தூதருக்கு வஹி வந்துள்ளது. எப்படி ஒரு கண்ணியம், அந்த செலக்ஷன் எப்படி என்று பாருங்க. அல்லாஹ் ஒரு காரணத்தோட தானே இதை வைக்கிறான். இது சும்மா இந்த பாக்கியத்தை கொடுப்பானா? ஒரு வீட்டுல இந்த மாதிரி பாக்கியம் கிடைக்குமா? தன் மனைவியுடன் பக்கத்திலே இருந்து அவர்கள் உறங்குகின்ற நேரத்தில் கூட, அவன் சாதாரணமாக உணர்ந்து இருப்பாங்க, அந்த நேரத்தில் கூட அல்லாஹ் வஹி என்ன செய்யறான், அருள் இருக்கிறான் என்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிச்சு காட்டுறாங்க. ஆயிஷா விஷயத்துல என்னைய தொல்லப்படுத்தாதீங்க என்று சொல்றாங்க. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது ஒரு தனி பிரியம் வச்சிருந்தாங்க. பிரியம் என்பது வேறுபடலாம். ஒருத்தர் விரும்புறது மனசு சம்பந்தப்பட்டது. ரசூலுல்லாஹ் பலதரப்பட்ட மனைவிமார்களோட வாழ்ந்தாங்க, கடமைகளை சரியாவே செய்வாங்க, கடமைகள் இந்த குறை வைக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வே நான் எதை எனக்கு தாக்கத்து இருக்கிறதோ, எதுல எனக்கு சக்தி பெற்றவனா நான் இருக்கிறேனோ அந்த விஷயத்துல நான் சரியாவே நடந்து கொள்கிறேன். எதுல எனக்கு சக்தி இல்லையோ, எதுல என்ன கண்ட்ரோல் பண்ற சக்தி உன்னிடம் இருக்கிறதோ அந்த உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல என்னை குற்றம் பிடிச்சிடாது. ஏன்னா ஒரு சில மனைவிமார்களை விட சில மனைவிமார்களுக்கு நான் விருப்பமா இருப்பேன், அது உள்ளம் சம்பந்தப்பட்டது. கடமைகளா நான் நிறைவேற்றுவேன், சரியா நிறைவேற்றுவேன் என்று சொல்றாங்க. இதை அறிஞ்சு கொள்றதுக்காக நபி தோழர்கள் கேட்கிறாங்க, ஐயும் நாசி அஹப்பு இலைக்க, அல்லாஹ்வின் தூதரே மனிதர்கள்ல உங்களுக்கு யாரு மிகவும் விருப்பமானவர் யார் என்று கேட்கிறாங்க. மனிதர்கள்ல விருப்பமானவர் யார்? ரசூலுல்லாஹ் எடுத்தெடுப்புல சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆயிஷா, எனக்கு ஆயிஷாவை தான் விருப்பம். ரசூலுல்லாஹ் எடுத்தெடுப்புல சொல்றாங்க, மனைவிய விருப்பம் என்றாரு, அப்படியெல்லாம் யோசிக்கல, ஆயிஷாவை தான் நான் விருப்பம் அப்படின்னாங்க. பிறகு சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மினர் ரிஜால், அப்ப ஆண்கள்ல பொதுவா மனிதர்கள் என்று கேட்டோடனே ஆயிஷா இருக்காங்க, ஆண்கள்ல யார் அவங்களுக்கு விருப்பம் கேட்டோடனே அபூஹா, ஆயிஷாட வாப்பா அவர் தான் விருப்பம், யார அபூபக்கர் ரலியல்லாஹு தான் விருப்பம். அதுக்கு பிறகு இவர் சும்மா மண் என்று கேட்கிறார், பிறகு யார விருப்பம் என்று கேட்டோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பட்டியலை போடுறாங்க, இன்னார 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 இன்னாரமா விருப்பம் அப்படின்னு பட்டியலை போடுறாங்க. போடும்போது இந்த அறிவிப்பாளர் சொல்கிறார், இவர் யாரு? அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க சொல்றாங்க, உடனே நான் மௌனமாகிட்டேன், அடுத்ததா கேள்வி கேட்க போகல. ஏனென்றால் ரசூலுல்லாஹ் விருப்பம் என்று சில பேரை சொல்லிக்கொண்டே போக ஆரம்பிச்சாங்க. ரசூலுல்லாஹ் சொல்ற அந்த பட்டியல்ல கடைசியால 7 பேர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் கேட்க போகல, விட்டுட்டேன்ன்றாரு. கேட்டு போக கடைசியா உனையத்தான் விருப்பம் என்று சொல்லிட்டாங்கடா, இது சிக்கலாகிரும், இடையில நாங்க இருந்து கொள்வோம்ன்றதுக்காக இதுக்கு மேல நான் கேட்க போகல, நான் மௌனமாகிட்டேன் என்று அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இதை பார்க்கிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அவங்களோட பாசமா இருந்தாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் மரண தருவாயில் இருக்கிறாங்க, கடைசி காலகட்டம், ரொம்ப சிரமமான காலகட்டம். ரசூலுல்லாஹ்க்கு காய்ச்சல் ஏற்படுது, ரசூலுல்லாஹ்க்கு 2 மனிதர்களுடைய சக்கராத்துடைய வேதனையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுமந்து கொள்றாங்க. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு மனைவிமார்களோட வீட்டுல ஒவ்வொரு நாளைக்கு தவண முறையில போக வேண்டி இருக்குது. அப்ப இந்த மாதிரி போகும்போது ரசூலுல்லாஹ் அந்த கடைசி கட்டம் நெருங்குற சந்தர்ப்பத்துல ஒரு மனைவிட வீட்டுல இருந்து அடுத்தது நான் எங்க போகணும் அப்படி கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் கேட்பா, ஐனா அன கதன், நாளைக்கு நான் எந்த வீட்டுக்கு போகணும்? ரசூலுல்லாஹ் 9 மனைவிமார்களுக்கும் அறைகள் ஏற்படுத்தியிருந்தாங்க. பெரிய வீடெல்லாம் இல்ல, சின்ன சின்ன அறைகள் தான்.
கிட்டத்தட்ட ஒரு 6க்கு 6 கூடினா 10க்கு 10 ஸ்கொயர் ஃபீட் அளவுல சின்னோட அறை. அதுல வந்து தரை என்ன இருக்கும், மணலா இருக்கும். முக்கால் வாசிக்கு தான் செவர் இருக்கும், மண் செவரு. கூட வந்து ஓலையால பின்னப்பட்டிருக்கும். இவ்வளவுதான் ரசூலுடைய வீடு. இப்படி மனைவிமார்களுக்கு, பல மனைவிமார்களுக்கு ரசூலுல்லாஹ் வீடு அமைச்சு கொடுத்திருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, ஐன அனகதன், நாளைக்கு நான் எங்க போகணும் கேட்பாங்க. அடுத்த மனைவிட வீட்டுக்கு போக சொல்லி ஒரு மனைவிட வீட்டுல போய் சொல்லி கூட்டிட்டு போவாங்க. திரும்ப அந்த வீட்டுல இருந்து கேட்பாங்க, ஐன அனகதன், நாளைக்கு நான் எங்க போகணும், நாளைக்கு நான் எங்க போகணும். கடைசி நேரங்கள்ல, கடைசி நாட்கள்ல தொடர்ச்சியாக இந்த வார்த்தையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த அறிவிப்பாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஐன கதன் என்று என்ன கேட்டாங்கன்னா, ஹிர்சன் அலா பைத்தி ஆயிஷா, ஆயிஷாட வீட்டுக்கு போற நாள் எப்ப வரும் என்றதை எதிர்பார்த்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்டார்கள். ஏனென்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஃபலம்மாக்கான யௌமி சகன, 7 நாள் வந்தோன்னே ரசூலுல்லாஹ் அப்படியே அமைதி அடைந்தார்கள். திரும்ப நாளைக்கு எங்க போகணும்னு கேட்கல. எவ்வளவு ஒரு பாசம் வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க, எவ்வளவு ஒரு நேசம் வச்சிருந்தாங்கன்னு பாருங்க. அதுக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, இதுக்கு மேல என்னால முடியல மனைவிமார்களே, நான் இங்கேயே இருந்து கொள்ளவா கேட்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எல்லா மனைவிமார்களும் அதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. இந்த செய்தியை நாங்க பார்க்கிறோம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது உள்ள அந்த பாசம். அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்துல முக்கியத்துவம் என்று சொன்னா, ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ஆயிஷா, ஆயிஷாவே, ஹாதா ஜிப்ரீலு, இதோ இந்த இடத்தில் ஜிப்ரீல் இருக்கிறார். வானவர்கள் எந்த கண்ணுக்கு விளங்காது தானே, வீட்டுல ரசூலோட வீட்டுல ஜிப்ரீல் வந்து இருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் அவங்களோட உரையாடுறாங்க, என்ன பேசுறாங்க, கம்யூனிகேட் பண்றதுன்னு தெரியாது. இவங்க பேசுறது விளங்கிடுமே, ஒண்ணும் விளங்காது. அவங்க என்ன மொழியில எப்படி பேசினாங்க என்னன்றது நமக்கு வரல. ஹாதா ஜிப்ரீல், இந்த இடத்துல ஜிப்ரீல் இருக்கிறார். யுக்ரியுகி அஸ்ஸலாம், உங்களுக்கு சலாம் சொல்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்றாங்க யாருக்கு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு. ஃபகுல்து வ அலைஹிஸ் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, நான் வலைக்கும் சலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சொன்னேன். தரா மாலா அரா, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு விளங்காததெல்லாம் உங்களுக்கு விளங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த சலாம் சொன்னது அவங்களுக்கு விளங்கலையே, அதனால சொல்றாங்க. இதுல கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா, வானவர்கள் சுயமாக எதையும் செய்ய மாட்டாங்க. வானவர்களுக்கு இறங்குங்கண்டா இறங்குவாங்க, ஏறுங்கண்டா ஏறுவாங்க. அவங்க அல்லாஹ்வின் கட்டளைப்படி பூமிக்கு இறங்கக்கூடியவர்கள். சலாம் சொல்வதாக இருந்தால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்று யார் கட்டளையிட்டு இருப்பார்கள்? அல்லாஹ் கட்டளையிட்டு இருப்பான். அல்லாஹ்வே மலக்குக்கு சொன்னா அவங்களுக்கு சலாம் பண்ண சொல்லுவீங்க. எவ்வளவு பாக்கியம்னு பாருங்க, எவ்வளவு பெரிய அந்தஸ்துன்னு பாருங்க. இந்த மாதிரி பாக்கியங்கள் சாதாரணமா கிடைக்குமா? ஆண்களுக்கே கிடைக்காது இந்த பாக்கியம். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா இந்த பாக்கியத்தை பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபலு ஆயிஷா அலன் நிசா, எல்லா பெண்களையும் விட ஆயிஷாவுடைய சிறப்பு என்ன தெரியுமா? கஃபலு ஸரீதி அலா சாயிரி தாம், எல்லா உணவுகளையும் விட சரீத் என்ற உணவு மிக விருப்பமான உணவு. மக்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு விருப்பமான உணவு சரீத் என்ற உணவு. மக்களுக்கெல்லாம் விருப்பமான அந்த சரீத் என்ற உணவு எல்லா உணவையும் விட எப்படி மக்களுக்கு விருப்பமோ அப்படிதான் எனக்கு எல்லா பெண்களையும் விட ஆயிஷா தான் எனக்கு ரொம்ப விருப்பம். ரசூலுல்லாஹ் சொல்லியே இருக்கிறாங்க, டிக்ளேரே பண்ணியிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நான் விரும்புறேன், அவங்களை நான் நேசிக்கிறேன் சொல்றாங்க. இந்த ஒரு சிறப்பையும் பார்க்கிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஜா பிசூரத்திஹா ஃபீ ஹிர்கத்தி ஹரீரின், ஒரு பட்டு ஆடையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தாங்கன்னா, பச்சை நிற பட்டு துணியில ஒருத்தரை வந்து இப்படி சுத்தி ஒரு உருவத்தை சுத்தி கொண்டு வந்து ரசூலோட கையில கொடுக்குறாங்க. ஒரு டால் ஒன்று கொடுத்த மாதிரி, ஒரு ஒரு விளையாட்டு பொம்மையை கையில கொடுத்த மாதிரி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சொல்றாங்க, இதுதான் ஆயிஷா, அல்லாஹ்விடம் இருந்து உங்களுக்கு வழங்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ்க்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யாருக்கு கொடுத்தா? அல்லாஹ் கொடுக்குறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களா மனைவியா தெரிவு செய்யலன்னு அர்த்தம். அப்ப யாரு தெரிவு செஞ்சு கொடுத்தது? ரப்புல் ஆலமீன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மனைவியானது அல்லாஹ்வுடைய விருப்பத்துடன். அல்லாஹ் விரும்பி அப்ப ஒரு செட்டப் அல்லாஹ் ஏற்படுத்துறான் என்று விளங்குதா இல்லையா? விளங்குது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி
பட்டு துணியை பெற்றுக்கொண்ட உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்ன ஹாதிஹி ஜௌஜத்துக, முஹம்மது நபியே இதுதான் உங்களுடைய மனைவி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதுதான் உங்களுடைய மனைவி, ஃபி துன்யா வல் ஆখিরা, துனியாவிலே மனைவி, ஆখিরাத்திலே மனைவி. இது பாக்கியம். இது பாக்கியமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க மாட்டார்களா? உலகத்தில் ரசூல் விரும்பினவர்களே மறுமையில தந்த மனைவியா பெறணும் என்ற அந்த வாய்ப்பு கிடைக்குதே. இங்க உள்ளவங்க கிட்ட கேட்டா, இங்க உள்ளவங்களோட மனைவி ஆகிரத்திலும் மனைவி ஆகலாமா? அப்படியா அப்படியா, மீண்டுமா மீண்டுமா, திரும்பவுமா, மறுபடியுமா? ஏன் உங்களோட மனைவியை மறுமையில உங்களோட மனைவி ஆக்குற அளவுக்கு நீங்க உங்களோட மனைவியை நேசிக்கல, அந்த மனைவியோட பெருமதியை நீங்க விளங்கல, அந்த மனைவியோட பாசத்தை நீங்க புரிந்து கொள்ளல அர்த்தம். என்னதான் இருந்தாலும் உங்களோட மனைவி நம்பர் 1 மனைவி, நம்பர் 1 மனைவி தான். நினைவுல வச்சுக்கோங்க. இந்த 2-3க்கு சில பேர் ஐடியா பண்ண மார்க்கத்தில் அனுமதி உண்டு. தாராளமாக நீங்க உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த கண்ணியத்தை பாக்கியத்தை தந்திருந்தா நீங்க செய்து கொள்ளலாம், வரம்பு மீறாமல் செய்து கொள்ளலாம். ஆனா என்னதான் இருந்தாலும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருந்த இடம் யாருக்காவது வந்துச்சா? யாருக்குமே வரல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவே பொறாமைப்படுவாங்க. நீங்க ஒரு குறைசி கிழட்டு பொம்பளை எப்பவுமே யோசிச்சு கொண்டு இருக்கீங்க, அப்படி பேசுவாங்க. ஆயிஷா யாராவது ஒரு பெண் கதவை தட்டினா, இதோ ஹதீஜா வந்து விட்டாலும் ரசூலா மௌத்தா போனவங்க வரமாட்டாங்கன்னு தெரியும். அந்த பாசம், அந்த லவ்வை வெளிப்படுத்துறதுக்காக இதோ ஹதீஜா வந்துட்டாங்க என்று கதவை திறக்க போவாங்க. ஆயிஷா எல்லாம் பாங்க, என்னது நீங்க அந்த குறைசி வயசான பொம்பளையே எப்பயுமே நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க? ஆயிஷாவே ஹதீஜா பத்தி உனக்கு தெரியல, அல்லாஹ் எனக்கு அவன் மூலமா தான் புள்ளைய தந்தான். இப்படியான மனசு நோக்கியா? அல்லாஹ் எனக்கு குழந்தைய தந்தது யார் மூலமா? ஹதீஜா மூலமா தான். உன் மூலமா கிடைச்சிச்சா? சும்மா இரு அப்படின்றாங்க. அவங்க நம்பர் 1 மனைவிக்குரிய அந்த இடம் தனி இடம். ஆனால் ஏனைய மனைவிமார்களுக்கும் சில தனி சிறப்புகள் உண்டு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேலன்ஸ் பண்றாங்க. இங்கேயும் மனைவி, மறுமையிலும் மனைவி என்று ஆகிவிட்டார்கள். அது ஒரு பாக்கியம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஒரு பாக்கியம். ரசூலுல்லாஹ் விரும்பினது இங்கேயும் கிடைக்குது, மறுமையிலும் கிடைக்குதுன்னு அர்த்தம். இது போல இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மூலமா தான் இந்த சமூகத்துக்கு ஒரு அருள் கிடைக்குது. என்ன அருள்? தயமும் சட்டம். உங்களுக்கு தெரியும், அந்த மாலையை அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த மாலையை இரவல் எடுத்து அதை போட்டுக்கொண்டு ஒரு போருக்கு போக மாலை கீழே விழ, அதை தேடி மக்கள் லோலோ என்ற அலைய ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை முத்து மாலையை தேடி வேண்டி ஆக்கள் அனுப்பார். அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களையும் மாலையை தேட வச்சு விட்டாங்க. பாத்தீங்கன்னா இங்க பெட்டால போயிட்டு துணி தேடுற பொறுப்பு இருக்குது, இருக்குதா? சிரமப்படுறீங்க, சிரமப்படலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அது தன்னுடைய தோழர்களே அனுப்பி தேட விட்டாங்க. தேடுங்கப்பா, பொண்டாட்டிட்ட மாலை காணவா, எல்லாரும் தேடுங்க. தேடி அலைய இல்லைன்றாங்க. பிறகு என்ன செய்யறாங்க? தோழர்கள் தங்குற இடத்துல தண்ணீர் இல்லை. அதோட என்ன நடக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உளு இல்லாமலே தேடுறாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் ஆல்டர்னேட்டிவ் இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி கேள்விப்படுது. கேள்விப்பட்டோன்னே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட வந்து அப்படியே தொடை ஒரு கில்லு, நீ இவளை தங்க வச்சு விட்டாய், அல்லாஹ்வின் தூதரை நீ சிரமப்படுத்தி விட்டாய், மக்களும் உன்னால் சிரமப்படுகிற தொடைய கிள்ளினாங்க. எனக்கு சத்தமாக கதறுவதற்கு முடியவில்லை. அல்லாஹ்வின் தூதர் என்னுடைய மடியிலே சாய்ந்து கொண்டிருந்தார்கள். எனக்கு சத்தமா கத்தவும் முடியல. என் வாப்பா செஞ்ச வேலைக்கு, அதாவது திருமணமான பிறகும் அவருக்கு மகள் தானே, தோளுக்கு மேல வளர்ந்தாலும் இப்ப இருக்கிற மகன்மார்களுக்கோ மகன்மார்களுக்கோ தோளுக்கு மேல வளர்ந்தோடனே ஏமா இப்படி பண்ணாதுன்னு கேட்டோன்னே இப்படி பாக்குங்க. இந்த பார்வையெல்லாம் வச்சுக்கொள்ள கூடாது. என்னண்டாலும் நான் உண்ட வாப்பா, அப்ப நான் மறந்துடாதடி சொல்லி வச்சுதான் வளர்த்து எடுக்கணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் கோவப்படுவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அளவுக்கு கோவப்படாட்டிலும் கொஞ்சம் கோவப்பட்டுருவாங்க, திட்டுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எனக்கு என்னுடைய தந்தை திட்டின வார்த்தைகள் இருக்குது, என்னென்ன வார்த்தைகளால் என்னை திட்டணும் என்று அல்லாஹ் நாடினாரோ அனைத்து வார்த்தைகளாலும் திட்டிவிட்டார். செம்ம ஏச்சி உறுதி. அப்ப இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். இதனால தான் தயமும் சட்டம் பிறகு குர்ஆன் வசனம் இறங்குறத பார்க்கிறோம். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உஸைத் பின் ஹுலைல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் சொல்கிறார், ஃபவல்லாஹி மா நஸர பிகி அம்ரன் கத்து இல்லா ஜஅலல்லாஹு லகி மின்ஹு மஹ்ரஜன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே, உங்களால் அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒரு விஷயம் கொண்டு முசீபத் கொண்டு நடந்துச்சு வைங்களே,
அல்லாஹ் அதுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவை ஏற்படுத்துவான். உங்களுக்கு அல்லாஹ் மாற்று வழியை அல்லாஹ் காட்டுவான். வஜஅலல் முஸ்லிமீன ஃபீஹி பரகா, அந்த மாற்று வழியில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தையும் நிரப்பி கொண்டிருக்கிறான். நீங்க செஞ்ச வேலையில ஒட்டுமொத்தமா தங்காச்சு சிரமப்பட்டாங்க. ஆனா அல்லாஹ் அதுக்கு மாற்று வழியை ஏற்படுத்தினா பாருங்க, அதுல முஸ்லிம் சமூகத்துக்கும் தயமும் என்ற ஒரு சலுகையை பெற்று தந்தாங்களே அந்த அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் நாங்க நன்றி கடன் பட்டுக்கிறோம் இல்லையா? பிறகு ஒட்டகத்தை எழுப்பி பார்த்தா ஒட்டகத்துக்கு கீழே மாலை இருந்துச்சு. இவ்வளவு பஞ்சாயத்து நடந்த உடனே அல்லாஹ் ஏற்படுத்தின செட்டப் தான் அது. அப்ப இந்த மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு அருள் ஏற்படுற அளவுக்கு அவங்க நடந்திருந்தாங்க என்றது எங்களுக்கு விளங்குது. இது எல்லாத்தையும் விட அன்புக்குரிய சகோதரர்கள், இவ்வளவு துடினமா, இவ்வளவு மார்க்கத்துல ஆர்வத்தோட, இவ்வளவு தியாகத்தோட, மார்க்க கல்வியோட, எப்பயுமே இந்த மார்க்கத்துக்காகவே எந்த அளவுக்கு பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்துல பஞ்சாயத்து ஏற்பட்டால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உடனே அணுகுவாங்க ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு மார்க்க தீர்ப்பு கேட்க. இதுக்கு என்ன விளக்கம், இதுக்கு என்ன முடிவு? குர்ஆன் அப்படி கற்றதுனால, குர்ஆனுக்கு மாற்றமாக எந்த ஒரு நபித்தோழர் ஒரு செய்தி அறிவித்தாலும் குர்ஆன் வசனங்கள் அடிக்கி சொல்லி அந்த கருத்து தவறு, அந்த நபித்தோழர் அறிவிப்பது தவறு, ஏன் இப்படி தவறு அறிவிக்கிறார் என்று உடனே அதை சுட்டி காட்டிடுவாங்க, வசனங்களை அடிக்கிடுவாங்க. குர்ஆனை ஹிஃபுல் பண்ணியிருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த அந்த வாழ்க்கையில குர்ஆனுக்கு விளக்க உரையா ரசூல் எப்படி வாழ்ந்தாங்க என்ற கண்கூடாக பார்த்தாங்க. இறை தூதரை கண்கூடாக பார்த்ததனால அவருடைய ஒவ்வொரு அசைவும் அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் மார்க்கத்தில் அவ்வளவு விளக்கம். பெரும் நபித்தோழர்கள் எல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நாடி தீர்ப்பு கேட்டு வருவாங்க, தீர்ப்பு சொல்லுவாங்க. அது மாத்திரமா அவருடைய வீரம், ஒரு விஷயத்துல முடிவு கட்டணும் என்று நினைச்சா எப்படி முடிவு கட்டுவாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். வஃபாத்தான பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஜனாசாவை தங்களுக்கு தொழுவிக்கிறதுக்கு தரணும் என்று கேட்டு நின்றாங்க. நாங்க தொழுவிச்சிருந்தா அவங்களுக்கு தருவோம். ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்டு மரணிச்ச இடத்திலே தான், வஃபாத்தான இடத்திலே தான், வீட்டுல தான் மௌத்தா போறாங்க. அப்ப வீட்டிலே தான் என்ன செய்யணும்? அடக்கம் செய்யப்படணும். வெளியே எடுத்து வரல, வீட்டிலே தான் தொழுகை நடத்தணும். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, முதல்ல நாங்க தான் என்ன செய்வோம்? தொழுகை நடத்துவோம், பிறகு நீங்க தொழுகை நடத்துங்க. ரசூலோட வீடு சின்னதுன்றதுனால ஒரே இமாம் ஜமாத்துல ரசூலுல்லாஹ்க்கு ஜனாசா தொழுகை நடத்த முடியல. ஜனாசா முன்னில் இருக்க பல இமாம் ஜமாத்துகள் நடத்தலாம். ஜனாசா இல்லாத நேரத்துல தான் ராயிப் ஜனாசா நடத்த முடியாது. இல்லாத நேரத்துல ஒரு தடவை ஜனாசாக்கு தொழுகை நடத்தப்பட்டிருந்தால் அது போதுமானது. முன்னிலையில் இருக்கும் பொழுது பல தடவைகள் கூட என்ன செய்யலாம்? ஜனாசா தொழுகை நடத்தலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உட்பட பெண்கள் தொழுது முடித்த பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா ஆண்களே தொழுதாங்க. பல கிட்டத்தட்ட ஒரு 50 வருடத்துக்கு மேல இமாம் ஜமாத் நடக்குது. ஏன்னா பல சஹாபாக்கள் வந்து தொழுணுமே. அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய விஷயம், அந்த மார்க்க விஷயம் என்று வரும்போது சமூகத்தில் ஆண்கள் குரல் எழுப்பி அப்படி இப்படி என்றால் ஒரு கட்டத்தை கேட்பாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதருடைய அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுறது, கஃபன் பண்றது, என்ன செய்யறது எல்லாரும் யாருக்கும் ஐடியா இருக்கல. எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஆடையை கலைச்சிட்டு குளிப்பாட்டுறதா அல்லது கலைக்காமலே அப்படியே இருந்து குளிப்பாட்டுறதா? ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய அவுரத் அல்லாஹ் வெளியில யாருக்கும் தென்படுறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் விரும்பல. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஆடைகளுடனே குளிப்பாட்டப்படணும் என்ற மாதிரி ஒரு கருத்து வருது. இல்ல நாங்க இந்த ஆடைகளை கலைக்கத்தானே வேணும், கலைச்சிட்டு அவுரத்துகளை மறைச்சு ஓரளவு குளிப்பாட்டி எடுப்போம் என்ற மாதிரி கருத்து வருது. அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஒரு தூக்கத்தை ஏற்படுத்துறான். சஹாபாக்கள் எல்லாம் தூங்குறாங்க. அந்த இடத்துல குழப்பமான சஹாபாக்கள் எல்லாம் தூங்குறாங்க, தூக்கம் ஏற்படுது. பிறகு கண் விழிச்சு பார்க்கும்போது அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு ஒரு மூலையில இருந்து ஒருவர் சொல்கிறார், ஒரு சவுண்ட் வருது, ரசூலுல்லாஹ் எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலையிலே குளிப்பாட்டுங்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஆடைகள் கலைக்கப்படாமல் தான் குளிப்பாட்டப்படுது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ் மீது சத்தியமா ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஜனாசா விஷயத்துல ஆண்கள் இப்படி தடுமாறி கொண்டிருந்தாங்க, நான் மட்டும் அந்த இடத்துல இருக்க நானே குளிப்பாட்டி அனுப்பி விட்டுருவேன், நானே அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவேன், இவங்க தடுமாறுறாங்க, நானே குளிப்பாட்டி இருப்பேன், அந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. அப்ப எவ்வளவு ஒரு மார்க்கம் என்று வரும்போது சமூகத்தில் அதுக்காக வேண்டி முன்னுக்கு நிக்கிறவங்க. பிற்காலத்தில் ஆட்சியில குழப்பங்கள் வருது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், படுகொலை செய்யப்படுகிறார்கள். ஈஜிப்து வாசிகள் கொஞ்சம் பேர் வந்து சூழ்ச்சி செஞ்சு அந்த ஆட்சியை பிடிக்கணும் என்றதுக்காக நிறைய மோசமான காரியங்களில் ஈடுபடுறாங்க. மது அருந்தி எல்லாம் இமாம் ஜமாத் நடத்துறாங்க அந்த காலத்துல, அந்த ஈஜிப்து வாசிகள். ஆனா ஆட்சிக்கு கீழே நடக்குது, ஒன்றும் பண்ண இயலாது.
எல்லாரும் ஹஜ்ஜிக்காக போயிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறாங்க. முக்கியமான சஹாபாக்கள் எல்லாம் ஹஜ்ஜிக்கு போன நேரத்துல பார்த்து, முக்கியமான சஹாபாக்கள் இல்லாத நேரத்தை பார்த்து அலி ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் ஊர்ல இருக்கிறாங்க மதீனால. அந்த நேரத்துல முற்றுகையிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மனைவியையும் படுகொலை செய்கிறார்கள். முஸ்லிம்கள், காபிர்கள் அல்ல, முஸ்லிம் பேர்தாங்கிகள். இதுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி இருந்து ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுது. இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு அந்த செய்தி எத்தி வைக்கப்பட்ட உடனே அந்த ஹஜ்ஜில இருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்பவுமே நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு தோழி இருப்பாங்க. அவங்க யாருன்னு சொன்னா ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகள். எப்பவுமே இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு உடனே ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹுக்கு மசூரா பண்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அநியாயம் நடந்துருச்சு, உடனடியா நான் இதுல நீதி கேட்கணும், அலி தான் இதை செஞ்சிருக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு அதிருப்தி இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்றதை பார்ப்போம். இப்படி இருக்கிறதுனால அவருக்கு எதிராக நாங்கள் என்ன செய்யணும், போர் செய்யணும், நீங்க எல்லாம் எனக்கு பையத் பண்ணுங்க என்று பையத் எடுக்கிறாங்க. அப்ப பல சஹாபாக்கள் எல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தலைவியா ஏற்றுக்கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு கீழே ஒரு படையாகவே தயாராகிறாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. அவங்க கிட்ட பையத் எடுக்கிறதுக்காக போன நேரத்தில் அவங்க சொல்றாங்க தன்னுடைய சகோதரி ஹப்ஸாவிடம், இந்த விஷயத்துல நான் ஒதுங்கிக் கொள்கிறேன், முஸ்லிம்களில் ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு காஃபிர்களாகிவிட வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை விடுத்தாங்க. இது அதுதான் நடக்க போகுது, நான் ஒதுங்கிக் கொள்றேன், உங்களுக்கும் சொல்லிக் கொள்றேன், நீங்களும் அல்லாஹ்க்காக வேண்டி ஒதுங்கிக்கோங்க, இந்த ஃபீல்ட்ல நிக்க வேணாம் தன் சகோதரிக்கு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகளுக்கு சொல்றாங்க, ஹப்ஸாக்கு சொல்றாங்க. அவங்க எல்லாம் ஆயிஷாவோட தான் இருப்பேன்றாங்க. அப்ப போர் நடக்குது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட போர் நடத்துற அளவுக்கு வீரம் இருந்துச்சா இல்லையா? சும்மா வளைஞ்சி எல்லாம் நிக்க மாட்டாங்க, போர்டா நிற்பாங்க. ஒரு பெண் என்றால் ஒரு இரும்பு பெண்ணாக இருக்க வேண்டும். குறிப்பாக முஸ்லிம் பெண்கள் சும்மா வளைஞ்சு கொண்டு நெலிஞ்சு கொண்டு அப்படி இருக்கக்கூடாது. ஆம்பளை கிட்ட மாப்பிள்ளை கிட்ட தான் இருப்பா நிக்கிறாங்க. சமூக விஷயம் என்று வரும்பொழுது, சமூக மன்றம் என்று வரும்பொழுது, இன்னைக்கு இரவுல ஒரு கடைக்கு போன நேரத்துல ஒரு பூனையை கண்ட ஒரு புள்ள கத்திச்சு ஒரு கத்தோண்டு உசுறு போற மாதிரி. என்ன ஒரு கரப்பத்தான கண்டா பயம், பூனையை கண்டா பயம், ஒரு பள்ளியை கண்டா பயம், ஒரு எலிய கண்டா, இதுதான் தைரியமா, இதுதான் வீரமா? ஜமல் யுத்தம் என்ற ஒரு யுத்தமே நடத்துறவருக்கு வீரம் மிக்க பெண்ணாக இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எல்லா வகையிலும் இந்த மார்க்கத்துக்காக சமூகத்துக்காக களம் நின்றவங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சோதனை நடக்கிறது. அந்த சோதனையை அவங்களால சொல்றாங்க, இந்த செய்தியை பார்க்கும்போது நம்மளாலே தாங்க முடியாத அளவுக்கு ஒரு சோதனை நடக்குது. அதுதான் அவங்களுக்கு எதிரான அவதூறு சொல்லப்பட்ட சம்பவம். இந்த அவதூறு சொல்லப்பட்ட சம்பவத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விவரிக்கிறாங்க. ஒரு நீண்ட ஹதீஸ், முக்கியமான சில செய்திகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போ ஒரு பயணம் போக விரும்பினாலும் அதிகமான மனைவிமார்கள் இருப்பதனால யாரை செலக்ட் பண்ணி கூட்டி போகணும் என்றது ஒரு பஞ்சாயத்து. அதுவும் ஒரு பஞ்சாயத்தாக ஒரு மனைவியோட இருந்து அவங்களோட போறாங்க. 2-3 மனைவிமார்கள் இருந்தா யாரை கூட்டி போறன்றது பிரச்சனை ஆகும். சீட்டு குலுக்குவாங்க ரசூலுல்லாஹ். சீட்டு குலுக்கி வரும்போது அந்த பயணத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேர் தான் சீட்டு குலுக்கி எடுப்படுது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அந்த பயணத்துல போறாங்க. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அவங்க தேவையான யுத்தத்துக்கு ஆயத்தமாகி போறாங்க. இது ஆயத்துல் இஜாப், இஜாபுடைய வசனம் அருளப்பட்ட பிறகு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இஸ்லாமிய வரலாற்றுல ஹிஜாப் சட்டம், ஃபர்தா சட்டம் பல கட்டங்கள்ல பலவிதமா நடக்குது. ஆரம்பத்திலே முஸ்லிம் பெண்கள் எந்த முக்காடும் மேலதிகமான ஒரு துணியும் பயன்படுத்தாம இருந்தாங்க. பிறகு அல்லாஹ் தஆலா வல்யதுரிபுன பிஹுமரிஹின் அலா ஜுயூபிஹின், அவர்கள் தங்களுடைய மார்பகங்கள் மீது ஒரு ஹிமாரை, மேலதிகமான ஒரு துணியை போட்டுக் கொள்ள வேண்டும், தலையிலிருந்து தொங்க விடப்படக்கூடிய அளவுக்கு ஒரு துணியை போட்டுக் கொள்ள வேண்டும் என்று சட்டம் போடுறாங்க. இது எல்லா பெண்களுக்கும். இரண்டாவது, ஆரம்பத்தில் எந்த ஒரு கட்டளையும் இல்லை, பெண்கள் சாதாரண ஆடையில் இருந்தாங்க. பிறகு ஒரு துணியை எக்ஸ்ட்ரா போடணும் என்று ஒரு சட்டம் வருது எல்லாருக்கும். பிறகு ஒரு கட்டம் வருது, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு மாத்திரம் ஒரு சட்டம் வருது. ஃபைதா சஅல்துமுன்ன மத்தான், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களிடம் நீங்க ஏதாவது ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போயிட்டு ஒரு பொருள் எடுக்கிறதா இருந்தா ஃபஸ்அலுஹுன்ன மின் வராஇ ஹிஜாபின், ஒரு திரைக்கு பின்னாடி இருந்துதான் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு குர்ஆன் வசனம் அருளப்படுது. இதுதான் ஆயத்துல் ஹிஜாப். இந்த குர்ஆன் வசனம் வந்த பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உட்பட நபிகள் நாயகத்தினுடைய மனைவிமார்கள் எல்லாம் ஒரு திரைக்குள்ள வாழறாங்க. வீட்டுல சகஜமா இருந்துருவாங்க. வெளியே போறதா இருந்தா முழு உடலையும் மறைத்துக் கொள்வார்கள். உடல்ல ஒரு பங்கும் விலகாது, கண்ணும் விலகாது, வாயும் விலகாது, மூக்கும் விலகாது. இன்றைக்கு இந்த ஹிஜாப் அணியல் என்ற பேர்ல பல பேர் என்ன பண்றாங்கன்னா கண்ணு விலக போடுறாங்க, மூஞ்ச மூக்கு விலக இருக்குது, சில நேரம்
அந்த முகத்திரை போடுவாங்க மூக்கு விலங்க, முகத்திரை போடுவாங்க கண்ணு விலங்க, முகத்திரை போடுவாங்க நெத்தி விலங்க. இந்த மாதிரி எல்லாம் சிலவங்க சொல்றாங்க சட்டம் எழுதி வச்சுக்கிறாங்க, ஒத்த கண்ணு மட்டும் விளங்குறதுக்கு வைங்க, மற்ற கண்ணெல்லாம் மறக்கணும், மிஞ்சாம போகணும் என்ற மாதிரி ஆக்கி விட்டுறாங்க. இந்த மாதிரி மொத்தமாவே என்ன செய்யணும், ஒரு திரைக்குள்ள போயிடணும். இவங்களை போர்க்களத்துக்கு கூட்டி போகணும். எப்படி கூட்டி போறது? போர்க்களத்துல இந்த மாதிரி உடம்பு பூரா துணியை போட்டுக்கொண்டு போகலாமா? போக முடியாது. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு பல்லாக்குல தயாராக்குறாங்க. பல்லாக்குல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஏற்றி அவங்க அதுக்குள்ள திரைக்குள்ள ஒரு புடவையால மறைச்சு கொண்டு போய் ஏறுவாங்க. பிறகு அந்த பல்லாக்க சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, தூக்கிட்டு போறாங்க. பல்லாக்கு தயாராகுது. அப்ப பல்லாக்குக்குள்ள ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருப்பாங்க, சாதாரண ஆடையில, சாதாரண ஒரு முக்காடுடன் இருப்பார்கள், முழு திரை இருக்காது. ஆனா பல்லாக்குக்குள்ள என்ன செய்யும், கவராக இருக்கும் என்ற வகையில் அந்த போருக்கு பல்லாக்குல போட்டு போனாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குது, ஒரு இடத்துல தங்கணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்யறாங்க. கலைப்பு, நாங்க இளைப்பாறணும், எல்லாரும் தங்குவோம் என்று சொன்ன இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க, நானும் இறங்கி எனக்கு இயற்கை தேவையை நிறைவேற்ற வேண்டி இருந்துச்சு, நான் கொஞ்சம் ஓரமா போனேன். ஒரு இடத்துக்கு போய் இயற்கை தேவையை நிறைவேற்றிட்டு நான் வர என்ன நடக்குது, ஏண்ட காலத்துல இருந்த மாலையை காணோம். திரும்ப மாலை பஞ்சாயத்து. அந்த மாலை காணாம போனது வேற சம்பவம், இந்த மாலை காணாம போறது வேற சம்பவம். இதுக்கு சொல்றாங்க வஃபாரி என்று சொல்லி நகர முத்து மாலை. ஒரு மாலையை போட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு லஃபாரி என்று சொல்லி ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய முத்து மாலை, கொஞ்சம் அழகான கொஞ்சம் பெருமதியான ஒரு மாலை. பார்த்தா மாலை இல்ல. திரும்ப என்ன செய்யணும், இப்ப பல்லாக்குள்ள போயிட்டார். என்ன நினைக்கிறான், சாபாக்கள் என்ன நினைக்கிறாங்க, பல்லாக்க தூக்குறவங்க ஆயிஷா எல்லாம் வந்துட்டாங்க, இப்ப நான் போலாம்னு நினைக்கும் போது மாலையை தடவை பார்த்தா மாலை இல்ல. நான் அவங்களுக்கு தெரியாம மாலையை தேடி திரும்ப இறங்கினேன். திரும்ப பல்லாக்குல இருந்து நான் மாலையை தேடி போனேன். அப்ப அந்த பல்லாக்க சுமக்கிறவங்க வந்தாங்க, அவங்க பல்லாக்க சுமந்து கொண்டாங்க, சுமந்துட்டு போயிட்டாங்க. அந்த நேரத்துல நான் ரொம்ப கொளுத்தவளா இருக்கல, ஒல்லியா தான் இருந்தேன். அந்த காலத்துல இருக்கிற பெண்கள் அந்த டைம்ல நாங்க கொஞ்சம் தான் சாப்பிடுவோம், டயட் அப்பவே இருந்துச்சு போல. இந்த டயட்டிங் சிஸ்டம் தான் ஏற்கனவே அவருக்கு டயட்டா வாழ்க்கை பூரா ஈச்ச பழத்தை வச்சுதான் வாழ்க்கையை ஓட்டுவாங்க. ஆனா நாங்க கொஞ்சமா தான் சாப்பிடுவோம், அதனால எங்க உடம்பு பெருத்து இருக்கல. நானும் சின்ன வயசுல வேற இருந்தேன்னா பல்லாக்க தூக்கினவங்களுக்கு நான் உள்ள இருக்கிறேன்னா இல்லையாவது வித்தியாசம் விளங்கல. அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் மாலை கிடைச்சு பார்த்தா பல்லாக்கு போயிருச்சு, ஆட்கள் போயிட்டாங்க. இப்ப நான் என்ன பண்ண, அப்படியே அந்த இடத்துல யோசிக்க என்ன செய்யலாம், நான் அங்கும் இங்கும் நடமாடினால் நான் தொலைஞ்சிருவேன். அதனால எந்த இடத்துல பல்லாக்கு இருந்துச்சோ அந்த இடத்துல நான் இருக்கிறேன், என்னைய தேடி வருவாங்க தானே, இல்லைன்னு தேடி வருவாங்க தானே, அப்ப என்னைய கண்டுபிடிச்சிருவாங்க என்று சொல்லி நான் அந்த இடத்துல இருந்தேன். எனக்கும் அந்த இடத்திலே தூக்கம் போனது. இவங்களுக்கு இருக்கிற ஒரு பலவீனம் என்னண்டா, நல்லா தூங்குவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தூக்கம் என்றது இருக்குது அவங்க. இங்க பல்லாக்கு போய் பாலைவனத்துல என்ன ஏதாகும் என்றெல்லாம் தடுமாறிக்கிறது, இவங்க தூங்கி கொண்டிருக்கிறாங்க. பல்லாக்கு போயிடுச்சு. ரசூலுல்லாஹ் இன்னொரு இடத்துல உட்கார போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எங்கன்னு பாக்குறாங்க, அவங்க மிஸ்ஸிங். உடனே தோழர்கள் அனுப்புறாங்க, அவங்க எங்கன்னு பார்க்கணும், உடனே தேடுங்கன்றாங்க. அவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இடத்துல தூங்கி கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு பழக்கம் வச்சிருந்தாங்க, அந்த காலத்துல மக்கள் எல்லாத்துக்கிட்ட இந்த பழக்கம் இருந்துச்சு. ஒரு பயணம் போயிட்டு எங்கேயாவது தங்கி இருந்தா ஒருத்தர் அல்லது ரெண்டு பேரை லேட் ஆகி வர சொல்லுவாங்க. ஏன்னா பயணத்துல ஏதாவது பொருள் மிஸ் ஆகி இருந்தா அது எல்லாத்தையும் புறக்கி கொண்டு வரவே அவங்க மிஸ் ஆகி இருக்கலாம், திரும்ப போகவே ஹைவேயா போட்டு இருந்தாங்க ரிட்டர்ன் போயிட்டு பாக்குறதுக்கு. அப்ப ஒருத்தர் ரெண்டு பேர் என்ன செய்வாங்க, வருவாங்க. அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தரை வச்சிருந்தார், இந்த பொருட்களை எடுத்து வாரத்துக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒருத்தரை நியமிச்சிருந்தார். அவருடைய பேர் சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சஃப்வான் பின் முஅத்தல் அவர் பாக்குறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. கண்ட உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வேற ஒன்றுமே பேசல. அந்த சத்தத்துக்கு, அவர் இன்னா லில்லாஹ் போட்ட சத்தத்துக்கு தான் நான் முழிச்சு கொண்டேன். முழிச்சு பார்த்தா சஃப்வான் இப்னு முஅத்தல் அவரை கண்டுட்டாரு. ஹிஜாப்ல காண முடியாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நான் உடனடியாக திரையை போட்டுக்கொண்டேன். ஹிமாரால மூஞ்ச என்ன செஞ்சேன், முழுசா மூடி கொண்டேன், முழுசா என்ன கவர் பண்ணி கொண்டேன்.
வெளியில வர்ற நேரத்துல எக்ஸ்ட்ரா ஒரு பல்லாக்குக்குள்ள போகும்போது வரும்போது எக்ஸ்ட்ரா துணி ஒண்ணு வச்சு கூட தானே செய்வாங்க, மறைச்சு கூட. அப்படி அதால நான் மூடிக்கொண்டேன். அவர் என்னோடு எதுவுமே பேசல. அவருக்கு நான் முன்பு விளங்கிச்சேன் என்றால் இஜாப் சட்டம் அருளப்படுவதற்கு முன்பதாக சஃப்வான் இப்னு முஅத்தல் என்னை கண்டிருக்கிறார். அதனால நான் தான் ஆயிஷான்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் எதையும் பேசல. உம்மாத்துல் முஃமினீனோட அவங்க பேச்சுவார்த்தை அப்படி திரை இல்லாம நடத்த இல்லாததுனால தான் அவர் இன்னும் இல்லாண்டி சத்தத்தை போடுறாரு. உடனே இவங்க கண்ட உடனே திரையை போட்டுக் கொள்றாங்க. அப்ப அவர் என்ன செய்வார், ஒட்டகத்தை கொண்டு வந்து ஒட்டகத்தை காலை மண்டியிட செய்து, காலனா கை அது முன்னாடி இருக்கிறது, காலை மண்டியிட செய்து உடனடியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களா ஏறுறாங்க. இவர் கீழே இருந்து ஒட்டகத்தை தான் பிடிச்சு வந்தார். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிஸ்ஸான் என்று தேட ஆரம்பிச்சாங்களே, அந்த இடத்தை அடைந்து விட்டோம். ஆனா சஹாபாக்கள் எல்லாம் குழுமி இருக்கின்ற நேரத்தில் நாங்க யார் யார் வர்றோம் தனிமையில, சஃப்வான் பின் முஅத்தலும் நானும் மாத்திரம் ஒட்டகத்திலே வருகிறோம். அவர் கீழே, நான் மேல. ரசூலுல்லாஹ்வோட அந்த சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க என்ன நடந்துச்சு. எல்லாருக்கும் ஆச்சரியம். அப்படியே மதீனாக்குள்ள வந்துட்டாங்க. மதீனாக்குள்ள வந்தாச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சுகம் இல்லாம போகும். அந்த பயணத்துல களைப்போ அதிர்ச்சியோ என்னமோ தெரியல, நோய்வாய்ப்பட்ட கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் அளவுக்கு எனக்கு நான் வீட்டை விட்டே வெளியே வராத அளவுக்கு எனக்கு நான் சுகவீனம் விட்டேன். எனவே நான் வீட்டுக்குள்ளே இருந்தேன். வெளியே என்ன பேசிக் கொள்றாங்கன்றது எனக்கு தெரியாது. இந்த ஒரு மாச காலத்துக்குள்ள முனாஃபிக்குகளுடைய தலைவனாக இருந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்பவன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது கடுமையான ஒரு படுதூரை கட்டி மக்கள் மத்தியிலே பரப்பி கொண்டு இருந்தாங்க. கடுமையான அவதூறு. சஃப்வான் பின் முஅத்தலுக்கும் ஆயிஷாவுக்கும் தப்பான உறவு ஏற்பட்டுள்ளது. கடும் பிரச்சாரம். இவங்களுக்கு தெரியாது. இவங்க அவங்களுக்கு காய்ச்சல் ஏற்படுது, சாதாரணமா அவங்க இருக்கிறாங்க. பிறகு அவங்களோட வேலை செய்யற ஒரு பெண்மணி இருந்தாங்க. அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் வெளியே போகணும் என்று தோணிச்சு. நான் அந்த பெண்மணியை கூப்பிட்டு என் வீட்டுல வேலை பார்க்கிற, நான் வேலைகளுக்கு பயன்படுத்துற பெண்மணி இருந்தாங்க. அவங்களோட நான் கழிவறைக்கு போறதுக்காக வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு போகணும் என்று சொல்லி நான் கொஞ்சம் கேட்டுக்கொண்டேன். அவங்களும் என்னை அழைச்சு கொண்டு போனாங்க. நாங்க வீட்டுக்கு பக்கத்துல அந்த காலத்துல நாங்க கழிவறைகளை அமைக்கவில்லை. ஏண்டா குறைசிகள் அரபிகள் அதை விரும்பல. அதனால நான் கொஞ்சம் தூரத்துக்கு போகணும் என்று சொல்லி ஒரு நேரத்துல அவங்களை கூப்பிட்டு அவங்களும் வந்தாங்க. வந்துட்டு நான் அவங்களோட அந்த கழிவறைக்கு போயிட்டு வரப்போகல. அவனோட பேர் உம்மு மிஸ்தா. மிஸ்தா என்பவருடைய தாய். அவங்களோட நான் போயிட்டு வரும் பொழுது உம்மு மிஸ்தா சொல்றாங்க, என்னுடைய மகனுக்கு அல்லாஹ் நாசத்தை ஏற்படுத்தட்டும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன, உங்களோட மகனுக்கு அல்லாஹ் நாசத்தை ஏற்படுத்தணும்னு நீங்க பதுவா பண்றீங்க? அவர் பத்ரில் கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர் இல்லையா? பத்ரில் கலந்து கொண்ட நபித்தோழர் ஒருத்தருக்கு நீங்க இப்படி நாசத்தை ஏற்படுத்த சொல்லி நீங்க பதுவா பண்ணலாமா? என்ன கெட்ட வார்த்தையை நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, ஆயிஷாவே, ஊருலகத்துல என்ன நடக்குதுன்றே உங்களுக்கு தெரியாதா? ஒரு மாச காலமா உங்களை பத்தி என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அது எல்லாத்தையும் அவதூறாக படுதூறாக கட்டி அவிழ்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை முக்கியமாக சுமந்து செல்லக்கூடிய ஒருவனாக என்னுடைய மகன் மிஸ்தாவும் இருக்கிறான். அது உங்களுக்கு தெரியாதா? இந்த அவதூறு சம்பவம் உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டோன்னே அவங்க சொல்றாங்க, இதற்கு பிறகுதான் எனக்கு இருந்த நோய் இன்னும் அதிகரிக்க ஆரம்பித்து விட்டது. திரும்ப நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு நான் அவன் சொல்றாங்க, மரலன் அலாமரலி, எனக்கு ஏற்கனவே இந்த நோயை விட பன்மடங்காக நோய் கூடிவிட்டது. அப்ப நான் வீட்டுக்கு போயிருந்தேன், படுத்துக் கொண்டிருந்தேன். ஆனா அப்பதான் நான் கவனிக்க ஆரம்பித்தேன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண நாட்கள்ல என்னோட பழகுற மாதிரி பழகாம இருக்கிறார். வளமையா நான் இப்படி நோய்வாய்ப்பட்டால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவை என்ன செய்து என்ன நிலைமைன்னு அடிக்கடி விசாரிப்பாங்க. ஆனா இந்த ஒரு மாச காலமா ரசூலுல்லாஹ் வருவாங்க, எனக்கு சலாம் சொல்லுவாங்க, சல்லம எனக்கு சலாம் சொல்லுவாங்க, கைஃப தீக்கும் உங்களுக்கு எப்படி என்று கேட்பாங்க, அதோட போயிட்டுருவாங்க. எனக்கு இப்பதான் புரிஞ்சிச்சு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடன் நெருக்கமாக பழகாமல் இருப்பதற்கு காரணம்
இந்த அவதூறு பேச்சு தான் என்றது இப்பதான் விலகிச்சு. நான் ஒன்னும் பேசல, ஒண்ணுதான் கேட்டேன். என்ன கேட்டேன் தெரியுமா? அத்தாழ்தனி அன் ஆத்திய அபவைய, என்னுடைய உம்மா வாப்பா வீட்டுக்கு நான் போகணும், எனக்கு நீங்க பெர்மிஷன் தாங்க. வேற ஒன்றும் பேசல. அவங்க ஒரு மாச காலமா பெருசா வழங்கல. வெளியில போயிட்டு வர்ற நேரத்துல உம்மு மிஸ்தா சொல்லிட்டாங்களே, இந்த மகன் அவதூறா கட்டுறான், அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலும் சேர்ந்துதான் இதை பரப்புறான், மக்கள் எல்லாம் பேசுறாங்க, நான் அப்படி ஒன்றும் நினைக்கல, நீங்க உங்களுக்கு தெரியாம இருக்கிறீங்களா, நீங்க கேள்விப்படலையான்னு கேட்ட நேரத்துல எனக்கு நோய் கூடிச்சு. அப்பதான் யோசனை வருது, ஏன் நம்ம கணவர் நம்மளோட நெருக்கமா இல்லாம இருக்கிறாரு? நோயாக இருக்கும் போது கொஞ்சம் கூடுதலா ஒரு கனிவோடு நம்மளை பார்த்துக் கொள்வாரு, அது இல்லாம இருக்குது ஏன் என்று நான் ஆச்சரியப்பட ஆரம்பித்தேன். உடனடியாக என் பெற்றோர்களுடைய வீட்டுக்கு போகணும் என்று நான் அனுமதி கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அனுமதி தந்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. இவங்க உம்மா கிட்ட கேட்கிறாங்க, யா உம்மத்தா, உம்மத்தா அரபு வார்த்தை பாத்தீங்களா, உம்மா சொல்ற மாதிரி வருது. யா உம்மத்தா, என் அருமை தாயாரு, மா யதஹத்தஸுன் நாஸ், மக்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, யா புனையா, என் மகளே, ஹவ்வினி அலைக்கி, அதெல்லாம் கண்டுகொள்ளவான, லேசா எடுத்துக்கோ. ஃபவல்லாஹி லகல்லமா கானத் இம்ராத்துன் கத்து வலிஅத்துன் இந்த ரஜுலின் யுஹிப்புஹா வலஹா லராயிரு இல்லா கஸர்னா அலைஹா. உன்ன மாதிரி ஒரு அழகான புள்ள, அவரை மாதிரி ஒரு நல்ல ஒரு கணவரை பெற்றிருக்கும் பொழுது சக்கலத்தியாரா நிறைய பெண்கள் இருப்பார்கள், அவர்கள் இப்படிதான் பேசிக் கொள்வார்கள். அவங்க என்ன தகவலை கொடுக்குறாங்க? ஊர் உலகம் இல்ல மட்டுமில்ல, ரசூலுல்லாஹ்வுடைய ஏழைய மனைவிமார்களும் இந்த செய்தியை நம்பி இருக்கிறாங்க. இப்படி பேசத்தான் செய்வாங்க. நீங்க ரெண்டு பேர் எப்படிப்பட்ட ஜோடு? நீங்க அழகான ஒரு பெண், நீ ஒரு இளமையான பெண், அவரும் அல்லாஹ்வின் தூதர், கண்ணியமானவர், அழகான ஒரு ஆண்மகன். உங்க ரெண்டு பேருக்கு திருமணம் என்று வாழ்க்கை என்று வரும்பொழுது அதை சீர்குலைக்கிறதுக்கு பலரும் பலரையும் சொல்லத்தான் செய்வாங்க. அதெல்லாம் நீ கணக்கெடுக்காம லேசா எடுத்துக்கோ என்று என்னுடைய தாயார் சொன்னார். சரி, அப்ப அவங்க என்ன செய்றாங்க? சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியப்படுறாங்க. அல்லாஹ் தூய்மையானவன், இப்படியா மக்கள் பேசிக் கொள்கிறார்கள், இப்படியா என்னை பற்றி பேசிக் கொள்கிறார்கள், என்னை பற்றியா இப்படி பேசிக் கொள்கிறார்கள் சொல்லி அந்த நாள் இரவு முழுவதும் நான் அழுது கொண்டே இருந்தேன். சுபஹு ஆனதும் எனக்கு எப்படி ஆரம்பிச்சு விளங்கல, அழுது கொண்டே இருந்தேன். எனக்கு எந்த அளவுக்கு அழுக வந்துன்னு சொன்னா, லா யர்கா அலி தம்உன் வலா அக்தஹிலு பினௌமின் அத்தா அஸ்பஹு அப்கி, எனக்கு தூக்கமும் வருதில்லை, கண்களால இரத்த கண்ணீர் வடிவ மாதிரி ஆகுது, கவலையில நான் ஆழ்ந்து விட்டேன், என்ன பண்ணணும் என்று எனக்கு தெரியல. இந்த அளவுக்கெல்லாம் பேச்சு நடக்குது, என்னதான் அப்படி ஆயிடுச்சு என்று நான் ரொம்ப கவலைப்பட்டேன். அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. ரசூல்லா உசாமத் இப்னு ஸைத், ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகன் ஸைத் என்று சொல்வாங்களே, அவருடைய மகன் உசாமா, அவரையும் அழைக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கிறாங்க. அழைச்சிட்டு கேட்கிறாங்க, உங்களோட கருத்து என்ன? ரசூலுல்லாஹ் பிற சஹாபாக்கள் கிட்ட கருத்து கேட்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் உள்ளமும் பாதிக்கப்பட்டிருக்கு. அவதூறு தலை விரிச்சு ஆடுது. ரசூலுல்லாஹ் போயிட்டு யார் யார்கிட்ட விசாரிக்கணும்? என் மனைவி எனக்கு சுவர், நீங்க சொல்றதையும் நான் நம்ப மாட்டேன் அப்படி சொல்லறிச்சு. ஆனா அல்லாஹ்வின் தூதருடைய மனசை குழப்பி அடிக்கிற அளவுக்கு வேகமா விஷயம் பேசப்படுது, வேகமா பேசுறாங்க அவதூற. ரசூலுல்லாஹ் உஸாமத் இப்னு ஸைதை கூப்பிட்டு கேட்கிறாங்க, என்னுடைய மனைவி சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன, அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு கேட்ட நேரத்துல அல்லாஹ்வின் தூதரே, யா ரசூலல்லாஹ் அஹ்லக வலா நஅலமு இல்லா கைரா, அல்லாஹ்வின் தூதரே, அவதூறு பரப்புபவர்கள் அழிந்து நாசமாக போகட்டும், ஆயிஷா விஷயத்துல நான் நல்லதை தவிர வேறு எதையுமே நாடவில்லை என்று அவங்க சொல்றாங்க. யாரு? உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேட்கிறாங்க, அலி அவர்களே, ஆயிஷா சம்பந்தமா அவனோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்கும்போது, யா ரசூலல்லாஹ் லம் யுலையிகுல்லா அலைக்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த ஆயிஷாட விஷயம் உங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்க வேண்டாம். வன்னிசாஉ சிவாஹா கஸீரு, இந்த மதீனால நிறைய பெண்கள் இவங்களை விட நல்ல பெண்கள் இருக்கிறாங்க. ஒரு வேர்ட சொல்றாங்க.
வைன் தஸ்அலல் ஜாரியத்தை தசத்துக்க, உங்களோட அண்டை வீட்டார்கிட்ட உங்களோட பணியாளர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவங்களும் நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை கெட்டவளாக்கணும் என்றது இல்ல. உங்களோட பணியாளர்கிட்ட கேளுங்க எது உண்மை, அவரோட குவாலிட்டி என்னன்னு சொல்ல போறாங்க. நீங்க வீட்டுல இல்லாத நேரம் அவங்க எப்படி நடக்கிறாங்கன்னு சொல்ல போறாங்க. ஆனா இதை நினைச்சு நீங்க இவ்வளவு வருத்தப்படணும். மதீனால வேற பெண்களே இல்லையா? ஆயிஷா ஆயிஷான்னு நீங்களே யோசிச்சு, ரசூலுக்கும் வேலை செய்தில மைண்ட் கிட்டத்தட்ட 1 மாச காலமா வஹி வேற வருது இல்லை. இறைவன் தூய்மைப்படுத்துவானா பதில் சொல்லுவானான்னு பார்த்து அதுவும் நிறுத்தப்பட்டது. இவன் மனசு குழப்பம். இந்த வார்த்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேள்விப்படுது. அதனாலதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது ஒரு கடுமையான கோபத்தில் அவர்கள் இருந்தார்கள். அந்த ரசூலுல்லாஹ் இறுதி நேரத்தில் தொழுகைக்கு அழைத்து செல்லும் போது அப்துல்லா இப்னு அப்பாஸும் இன்னொரு மனிதரும் இன்னொரு ஆள் தூக்கி கொண்டு போனாங்க. அந்த இன்னொரு ஆள் யாரு? அலி ரலியல்லாஹு. அவன் ஒரு பெண்பானை. பெண்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு வேலை செய்தன்றது ஆண்களுக்கு புரியுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு இல்லையா? பொம்பளைங்க எல்லாம் இப்படிதான் பேசக்கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படிதான் திங்க் பண்ணியிருக்கிறாங்க. அதான் பெண்களுக்குரிய ஒரு இயல்பு. அந்த இயல்புல தான் அவங்க நடந்து கொள்வாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு மீது அவருக்கு கோபம். இதனாலதான் இப்படி சொன்னாரு. அப்ப இந்த பரீரா பணியாளர் கிட்ட கேட்க சொல்றாங்களே, பரீராவை போட்டு கேட்கிறாங்க. பரீராவே ஐ பரீரா அதற்கு ஆயத்து மின் செய்யின், இந்த ஆயிஷாட விஷயத்துல நீ ஏதாவது உனக்கு கருத்து இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. பரீரா சொல்றாங்க, லா வல்லதி பஹஸக பில் ஹக்கி, இல்லை அல்லாஹ்வின் தூதரே, உங்களை சத்தியத்துடன் அனுப்பி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இன்று ஆயத்து அலைஹா அம்ரன் அவன்சுஹு அலைஹா அக்ஸர மின் அன்ஹா ஜாரியத்தன் ஹதீஸ் உஸ்ஸில்லி தனாமுன் அதீன. அவங்க ஒரு சின்ன வயசு ஆளு. அவங்க கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் நான் அறிஞ்ச அளவுல இல்ல. ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னு சொன்னா, கொஞ்சம் கூடுதலா தூங்குவாங்க. எந்த அளவுக்குண்டா மாவை பிசைஞ்சு கொண்டு இருக்கும் போது அதே இடத்துல தூங்கிடுவாங்க. ஆடுகள் மாவை திண்டு போறத கூட அவங்களுக்கு விளங்காது. தூக்கத்துல கொஞ்சம் கூட இருப்பாங்க. இதை தவிர எந்த ஒரு தவறையும் நான் அவங்களிடத்துல கண்டதில்லை. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு கொஞ்சம் மனசுக்கு ஒரு திருப்தி வருது. என்றாலும் இந்த நிலைமை இப்படித்தான் கண்டினியூ ஆகுது. இப்படி கண்டினியூ ஆகி கொண்டு இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறி இதுக்கு ஒரு தீர்வு காரணம் என்று நினைக்கிறாங்க. யா மாஸரல் முஸ்லிமீன், முஸ்லிம் சமூகமே, மை யஹ்திருனி மின் ரஜுலின் கத் பலகனி ஆபாவு ஃபீ அஹ்லி பைத்தி, என்ற குடும்ப விஷயத்தில் ஒரு அவதூறு பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த விஷயத்தில் எனக்கு உதவி செய்பவர்கள் யார் என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க மிம்பர்ல ஏறி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபவல்லாஹி மா அலிம்து அலா அஹ்லி இல்லா கைரா, என்ற குடும்ப விஷயத்துல நான் நல்லதை தவிர வேறு எதையும் நாடவில்லை. ஆயிஷா நல்லவள் என்று எனக்கு தெரியும். ஆனால் அவதூறு படுவேகமாக பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு இதுக்கு உதவி செய்ய மக்களே. ரசூலுல்லாஹ்வை கீழே போட்டுறாங்க. ரசூலோட மைண்ட கீழே உளத்தட்டுறாங்க. மிம்பர்ல ஏறி பயான் பண்ற அளவுக்கு ஆகுது. அங்க என்ன நடக்குது? சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு தான் உமையத் இப்னு ஹலஃப், அவர் அடைக்கலம் கொடுத்து காபரை தவாப் செய்வார். அவர்தான் அவுஸ் அந்த குலத்தாரின் தலைவர். சாத் இப்னு உபாதா கஃப்ரத் குலத்தாரின் தலைவர். அன்சாரி தோழர்களோட கடைசியா தலைவர் அவர் தான் இருப்பார். சாத் இப்னு உபாதா அவுஸ் குலத்தை சேர்ந்த சாத் இப்னு முஆத் சொல்றார், யா ரசூலல்லாஹ் அனா அதிருக மின்ஹு, நான் அவன் விஷயத்துல ஒரு வழி பண்றேன். இன்கான மினல் அவுசி, அவன் அவதூறு பரப்புபவன், அவுஸ் குலத்தை சேர்ந்தவனாக இருந்தால் லரத்து உன்கஹு, அவன் களத்தை வெட்டுவேன் அல்லாஹ்வின் தூதரே என்றார். ரசூலுல்லாஹ் மீது கொண்ட பற்று, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது கொண்ட நம்பிக்கை. அப்ப உடனே வைன்கான மின் இஹ்வானினா மினல் ஹரஜ், அதே நேரத்தில் அஹ்ரஜ் குலத்தை சேர்ந்தவர்கள் யாராவது ஒருவராக அந்த அவதூறு பரப்புவோர் என்றால் நீங்க என்ன செய்யணும் என்று ஆர்டர் போடுங்க. ஏன்னா நாங்களா போயிட்டு களத்தை வெட்ட போனா மறுபடியும் சண்டை வந்துடும். ஆர்டரை போடுங்க என்ன செய்யணும் என்று. அப்ப உடனே சாத் பின் முஆத் அழுகிறார். எழுந்து சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, இவர் சொல்றது பொய். சாத் பின் முஆத் சொல்வது பொய். அவர் எப்படி சொல்வார் இது அவதூறு என்று? அதாவது கஸ்ரத் குலத்தை சேர்ந்த தலைவர்களும் அந்த குலத்தாரும் கூட இந்த அவதூறு செய்தியில நம்பிக்கை வைத்து விட்டார்கள். உடனே அவுஸ் குலத்தை சேர்ந்த ஒருவர் எழுகிறார்.
அதை எப்படி நீங்க இல்லைங்குவீங்க, அவனை நம்பிக்கை இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க என்று ரெண்டு சாராரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை போடுற அளவுக்கு தகராறு ஏற்படுது. ரசூலுல்லா மிம்பர்ல, ரசூலுக்கு ஹெல்ப்புக்கு தான் மிம்பருக்கே ஏறினாங்க. மிம்பர்ல இருந்து இறங்கி நீங்க சண்டை போடாதீங்க, நீங்க சண்டை போடாதீங்க, நீங்க சண்டை போடாதீங்க, எல்லாம் இருக்கப்பா நானே பார்த்து போடுறேன் என்று சைலண்டா ஒரு இடத்துல போயிட்டு தலையில கை வச்சு கொண்டு இருக்கிறாங்க. என்னதான் நடக்குது ஒண்ணுமே புரியல அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஓரத்துக்கு போயிட்டு ஒதுங்குறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு ஒரு மனவேதனைக்கு உள்ளானாங்கன்றது அந்த செய்தியிலிருந்து நாங்க பார்க்கிறோம். அப்ப ஆயிஷா சொன்னாங்க, ஃபபகைது யௌமி, நான் வந்து அழுந்து கொண்டிருந்தேன். லா யர்ஃபஉ லி தம்உன், என்ற கண்ணுல கண்ணீர் வாரது நின்றுச்சு. வலா அத்தஹிலு பினௌமி, தூக்கம் என்றதே பல நாட்கள் ஆகிருச்சு. தூங்காம கண்ணீரும் விட முடியாம அப்படியே ஒரு விதமான ஷக்ல இருக்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபஅஸ்பஹ அபவாய இந்தி, சுபஹ் நேரத்துல பெற்றோர்கள் வருகிறார்கள். அவங்க வந்து பேசிக் கொள்றாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாம அவங்களும் வந்து ஒரு விதமான கவலையில இருக்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தோழி இருந்தாங்க. அந்த தோழி வந்து என்ன செய்யறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட வந்து, ஆயிஷாவே உங்களுக்கு இப்படி சொல்லிட்டாங்களே என்று அவங்களும் சேர்ந்து இவங்களோட அழ ஆரம்பிக்கிறாங்க. இது சப்போர்ட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து அழுவாங்க வீடுகள்ல. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா பெஸ்ட் ஃப்ரெண்டு போல. இவங்க இந்த விஷயத்தை அவங்க ஆயிஷா மேல நல்ல எண்ணம் வச்சு தனியா கவலைப்படுறா, நானும் சேர்ந்து கொஞ்சம் கண்ணீர் விட்டாதான் அவனோட பாரம் இறங்குமென்னு சொல்லி உங்களுக்கு இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி நான் என் தோழியும் சேர்ந்து என்னோட அழ ஆரம்பிச்சா என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடக்குது. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு நெடுநேரம் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடம் வந்தார்கள். வந்து சொன்னாங்க, யா ஆயிஷா ஃபஇன்னஹு கத் பலகனி அன்கி கதா வ கதா, உன்னை பத்தி இன்னென்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் பேசிக் கொள்றாங்கன்னு எனக்கு செய்தி வருது. ஃபஇன் குன்த பரீஅத்தன் ஃபஸயுபர்ரிஉகில்லாஹு வ இன் குன்தி அல்மம்தி பிதம்பின் ஃபஸ்தக்ஃபிரில்லாஹ், நீ இந்த தவறை செய்யாமல் இருந்திருந்தால் அல்லாஹ் உன்னை கண்டிப்பாக தூய்மைப்படுத்துவான். ஆனா நீ தவறை செய்திருந்தால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு திரும்பி விடு, அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் என்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் இந்த சொல்லை சொன்ன பிறகு அவரையும் எனக்கு நேரடியா பார்க்கறதுக்கெல்லாம் விருப்பம் வரல. எனக்கு கவலையில இன்னும் கவலை அதிகரித்து விட்டது. சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாங்க, வதூபி இலைஹி, அல்லாஹ்விடத்திலே நீ தௌபா செய்து கொள். ஃபஇன்னல் அப்த இதா தரஃப பிதன்பிஹி, ஒரு அடியார் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து சும்ம தாப இலல்லாஹி, பிறகு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய ஆரம்பித்தால் தாபல்லாஹு அலைஹி, அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்வான். சஃப்வான் பின் முஅத்தல்ட விஷயத்துல ரெண்டு விதமா சொல்றாங்க ரசூலுல்லாஹ். நீ தப்பு செய்யலன்னா அல்லாஹ் வந்து உன்னை தூய்மையாக்குவான், நிரபராதி ஆக்குவான். தப்பு செஞ்சா மன்னிப்பு கேளு. அந்த அளவுக்கு போயிருச்சு விஷயம். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ரொம்ப ஃபலம்மா கலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகாலத்துஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொன்ன நேரத்துல எனக்கு வந்து இப்ப ஏற்கனவே கண்ணீர் நின்றுச்சு, இனி கண்ணீர் வாரத்துக்கு கவலை அதிகரிக்குது, இனி கண்ணீர் வாரத்துக்கு என்ன இல்லை, அதனால நான் எந்த ரியாக்ஷனும் காட்டல, சும்மா இருந்தேன். இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்தார்கள், எனக்கு இந்த சொன்ன விஷயத்துல நான் அப்படியே நின்றேன், ஒரு ஷொக்கா இருந்துச்சு, ரசூலை இப்படித்தான் சொல்றாங்களான்னு எனக்கு கவலையா இருந்துச்சு, கண்ணீர் வார அளவுக்கு எனக்கு இல்லாம போச்சு. ஆனா ரசூலுல்லாஹ் இப்படி நிக்க பக்கத்தில் என்னுடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இப்ப பேசுறதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தொடங்கல, விரும்பல அந்த இடத்துல. ஆனா உம்மா அப்பாவோட பேசலாம் தானே கேட்கிறாங்க. அவன் சொல்றாங்க, ஃபகுல்து லி அபி அஜிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீமா கால, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது என்ன சொன்னார்களோ அதற்கு என்னுடைய தந்தையே நீங்கள் பதிலளிக்கலாமே. அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, வல்லாஹி மா அத்ரி மா அகூலு லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் மீது சத்தியமாக ரசூலுல்லாஹ்க்கு என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியாதப்பா. உம்மா கிட்ட சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அஜீபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்க்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்களே உம்மா அப்படின்றாங்க. அவங்க சொல்றாங்க, எனக்கு என்ன பதில் சொல்றது தெரியலம்மா. அதாவது உம்மா வாப்பாவும் இப்ப
கைய விட்டுட்டாங்க. மருமவண்ட முன்னாடி தண்ட மகளுடைய குற்றச்சாட்டு உண்மையா பொய்யாண்டு தைரியமா நெஞ்சு நிமிர்ந்து ஒரு தெளிவான பதில் சொல்ல இயலாத ஒரு நிலைக்கு பெற்றோர்களும் தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு தெரியும், வல்லாஹி லகத் அலிம்து லகத் சமிஅத்தும் ஆதல் ஹதீஸ், எனக்கு தெரியும் இந்த செய்தியை கேள்விப்பட்ட நேரத்துல இருந்து இஸ்தகர்ர ஃபீ அன்ஃபுசிக்கும், உங்களுடைய உள்ளத்துல அது வந்து நின்றுச்சு, உள்ளத்துல அது பதிஞ்சிருச்சு என்றது எனக்கு தெரியும். உம்மாவுக்கு சொல்றாங்க, எனக்கு தெரியும் சொல்றாங்க. வசத்தத்தும் பிஹி, நீங்க அதை உண்மைப்படுத்திட்டீங்க என்று எனக்கு தெரியும். நான் மகள் என்று கூட நீங்க பார்க்கற இல்லையா, உண்மைப்படுத்திட்டீங்களா சொல்றாங்க. ஃபலஇன் குல்து லகும் அன்னி பரீஅத்துன், நான் இந்த தவறை செய்யவில்லை என்று நான் உங்களுக்கு சொன்னால், வல்லாஹு யஅலமு அன்னி பரீஅத்துன், அல்லாஹ்வுக்கு தெரியும் நான் இந்த தவறை செய்யல என்று. ஆனா உங்களுக்கு நான் சொன்னா நீங்க என்ன செய்வீங்க, லா துஸத்துகூனி பிதாலிக, இந்த விஷயத்திலே நீங்கள் உண்மைப்படுத்த மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். வார்த்தைகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே சொல்றாங்க, எனக்கு தெரியும் நீங்க உண்மைப்படுத்த மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் இந்த தவறை செய்யவில்லைண்டா அல்லாஹ்வுக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியும். வலை ஏதரத்துலக்கும் பி அம்ரி, இந்த விஷயத்துல ஆமா நான் தவறு செஞ்சுட்டேன் என்று நான் பொய்யாக ஒத்துக்கொண்டால், அவன் சொல்ற வார்த்தையில பாருங்க, நான் பொய்யாக ஒத்துக்கொண்டால் வல்லாஹு யஅலமு அன்னி மின்ஹு பரீஅத்துன், அல்லாஹ்வுக்கு தெரியும் நான் அப்படி செய்யல என்று அந்த வார்த்தையை சேர்த்தே சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு தெரியும் நான் இந்த தவற செய்யல என்று சொல்லி, ஆனா லது சத்திகுன்னி, நீங்க வந்து அதை உண்மைப்படுத்துவீங்க. நான் செய்யல என்று சொன்னா உண்மைப்படுத்த மாட்டீங்க, நான் செஞ்சேன் என்று சொன்னா உண்மைப்படுத்துவீங்க. இந்த நிலையில தான் என்னுடைய பெற்றோர்களாகிய நீங்களும் இருக்கிறீர்கள், எனக்கு தெரியும். இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் கொஞ்சம் வயசுக்கு போன காலத்துல இப்படித்தான் இருப்பாங்க, நம்பிக்கை வராது. பிள்ளைகள் மேல ஒழுங்கான நம்பிக்கை முதல் நம்பணும், தன்னுடைய பிள்ளைகளை நம்பணும். ஆனா அவங்களுக்கு வந்து ஒன்றும் பண்ணல, சமூகமே சேர்ந்து குளறுபடியாக்குது. அதுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் உங்ககிட்ட யாருக்கிட்டையும் எதையும் நான் எதிர்பார்க்கவில்லை சொல்லிட்டு சொல்கிறார்கள். நான் உங்களுக்கு இதை சொல்லி தந்திருக்கிறேன். இந்த பயான்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா, வல்லாஹி மா அஜிது லகும் மஸலன் இல்லா கௌல அபி யூசுப், யூசுஃபுடைய தந்தையார் எந்த வார்த்தையை சொன்னாரோ அந்த வார்த்தையை தான் நான் நாடுகிறேன். என்ன வார்த்தை அவர் சொன்னார், ஃபஸபருன் ஜமீல், அழகான முறையில் பொறுத்துக் கொள்கிறேன், வல்லாஹுல் முஸ்தஆன் அலா மா தஸிஃபூன், அவர்கள் சொல்லும் சொற்களை விட்டும் என்னை தூய்மைப்படுத்துவதற்கு நான் யாரிடம் உதவி நாடுகிறேன், அல்லாஹ்விடம் உதவி நாடுகிறேன். அல்லாஹ் தான் உதவி நாடப்படுபவன். வல்லாஹுல் முஸ்தஆன் வார்த்தை சொல்லி கொடுத்தனா இல்லையா, ஆயிஷா சரியான இடத்துல யூஸ் பண்ணாங்களா இல்லையா, அதுதான் அறிவிச்சுடர் அன்னை ஆயிஷா சித்து. எதை எடுத்தாலும் குர்ஆன்ல இருந்து அடிவாங்க, குர்ஆன்ல இருந்து தான் வசனத்தை எடுத்து காட்டுவாங்க. சொல்றாங்க பிறகு நான் என்ன நினைத்துக் கொண்டேன், எனக்கு அல்லாஹ் ஒரு வழியை காட்டுவான் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, வஅன ஹீனஹிதின் ஆலமு அன்னி பரீஅத்துன், நான் தூய்மையாக இதில் இருக்கிறேன் என்றதால, வஅன்னல்லாஹு முபர்ரிஉனி பிபராஅதி, அல்லாஹ் என்னை தூய்மைப்படுத்துவான் என்று நான் நினைத்துக் கொண்டேன். வலாகின் வல்லாஹி மா குன்து அலுந்து அன்னல்லாஹ முன்சிலும் ஃபீ ஸஅனி வஹ்யன் யுத்லன் நாஸ், ஆனா அல்லாஹ் என்னை தூய்மைப்படுத்துறதுக்கு மக்களுடைய வாய்களால் ஓதக்கூடிய குர்ஆன் வசனங்களை அல்லாஹ் இறக்கி வைப்பான் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. இனி அல்லாஹ் தூய்மைப்படுத்துவான் என்று தெரியும். எப்படி நினைச்சோம் தெரியுமா, அல்லாஹ்வின் தூதருடைய கனவில் ஒன்று வந்து, ஆயிஷா அப்படி இல்ல, அந்த ஆயிஷாவை வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்து போன மாதிரி இல்ல, அவன் நல்லவங்க தானேன்னு சொல்லிட்டு போவாங்கன்னு நினைச்சேன். என் உம்மா வாப்பா இந்த பதில் ஒன்று சொன்னாங்களே, அதுக்கு போற அடுத்தடுத்துதான் நடக்குது. ரசூலா எந்திரிச்சு போகவும் இல்லை, அதற்குள்ளே அல்லாஹ் தஆலா 24வது அத்தியாயத்துல 10 வசனங்களை அடுக்கடுக்காக இறக்கி வைத்தார். அல்லாஹ் தஆலா என்னை அல்லாஹ் தூய்மைப்படுத்தினான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. நான் இப்படி எல்லாம் நினைக்கவே இல்லை. குர்ஆன் வசனங்களை இறக்கி அது மனிதர்கள் ஓதக்கூடிய நிலைக்கு ஆக்கி என்னை தூய்மைப்படுத்துறதுக்கெல்லாம் நான் பெரிய ஒரு ஆள் இல்லை என்றார். அவ்வளவு பெரிய ஆள் இல்லனா, அவ்வளவு பெரிய ஒரு மனுஷியானா என்ன குர்ஆன் வசனம் இறக்கி தூய்மைப்படுத்துற அளவுக்கு? ஆனா என்னுடைய இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, யாரு பெருசு யாரு சிறுசு என்று பார்க்க மாட்டான், எது சரி எது பிழைன்றதை மட்டும்தான் பார்ப்பான். அவன் தான் இறைவன்.
அதற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, வசனம் இறங்கினோன்னு, அந்த வசனங்களை நான் ஓதி காட்டுறேன். வசனம் இறங்கினோன்னே உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த வசனம் இறங்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் அந்த நேரத்திலே கட்டில்ல ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்காம அடுத்த பக்கத்துக்கு திரும்பி சாய்ந்து கொண்டேன். இந்த உம்மாவோட பேசின உடனே கூடுதலாக நடக்கிறது அவனோட வாழ்க்கையில நடந்திருக்குது. உடனே ரசூலுல்லாஹ்வோட ஒரு சத்தம் இல்லாத ஒரு நிலையை கண்டன திரும்பி பார்த்தா ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வர ஆரம்பித்து விட்டது. ரசூலுல்லாஹ் அப்படியே நடுங்க ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மேனியிலே வேர்வை சொட்ட ஆரம்பித்தது. ஓ, வஹி வருகிறது என்று நான் தெரிந்து கொண்டேன். ஆனா என்னைய பத்தின வஹி என்று நான் நினைக்கவே இல்லை. அந்த வஹியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஃபலம்மா சுர்ரி அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுர்ரி அன்ஹு வஹுவ யல்ஹகு. அந்த வஹி வந்து இறங்கி முட்டிட்ட உடனே அப்படி ரசூல் அந்த கஷ்டம் அப்படி நீங்கின உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட் என்ன செய்றாங்க தெரியுமா? என்னை பார்த்து ஆயிஷா வேண்டி சிரிச்சாங்க. கொஞ்சம் நேரம் நம்பிக்கலாம் போச்சு, கொஞ்ச நேரம். ஆனா அல்லாஹ் தஆலா வஹி இறக்கி அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தூய்மைப்படுத்துறான். அதை தூய்மைப்படுத்தினோட ரசூலுல்லாஹ்க்கு மன நிம்மதி. எல்லாரும் சேர்ந்துதானே இதை ஏற்றினாங்க, எல்லாரும் சேர்ந்துதான் இதை பத்த வச்சு போட்டாங்க. அல்லாஹ் தஆலா வஹி இறக்கிட்டான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றா, ஆயிஷா அம்மல்லாஹு அஸ்ஸ வஜல் கத் பராகி. மகத்துவமும் மாண்பும் மிகுந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னை தூய்மைப்படுத்தி விட்டான் ஆயிஷா என்று சிரித்த முகத்துடன் என்னை நோக்கி சொன்னார்கள். சொன்ன உடனே என்னுடைய உம்மா சொன்னாங்க. உடனே உம்மா ஐடியா கொடுக்குறாங்க, கூமி இலைஹி, அல்லாஹ்வின் தூதரிடம் எழுந்து செல்லு, எழுந்து பேசு என்றாங்க. பேசாம பேசு என்றாங்க. அவங்க சொல்றாங்க, ஃபகுல்து லா, முடியாது என்று நான் சொல்லிவிட்டேன். அவன் உம்மத்துல் முஃமினீன் தான், அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி தான், அவங்களும் ஒரு பெண்மணி தானே, ஒரு மனித குணம் கொண்ட ஒரு பெண்மணி தானே, மனித இயல்புகளை கொண்ட ஒரு பெண்மணி தானே. அவங்க சொல்றாங்க, வல்லாஹி லா அக்லும் இலைஹி, நான் அவரிடத்தில் எழுந்து செல்ல மாட்டேன். வலா அஹ்மது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர நான் யாரையும் புகழவும் மாட்டேன் என்றார். என்னை தூய்மைப்படுத்தியவன் அல்லாஹ், யாரையும் புகழவும் மாட்டேன். வலா அஹ்மது இல்லல்லாஹ் அஸ்ஸ வஜல், மகத்துவமும் மாண்பும் மிகுந்த அல்லாஹ்வை தவிர நான் யாரையும் புகழவும் மாட்டேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்ன செய்தியை நாங்க பார்க்கிறோம். அதோட அந்த குர்ஆன் வசனங்கள் இருக்குது. 24வது அத்தியாயத்துல 11வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் கடுமையான வார்த்தைகள் வருது. ஒன்று வசனங்களை நான் சொல்றேன். இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும், உங்களிடமிருந்து ஒரு சாரார் தான் இந்த செய்திகளை கொண்டு வந்தார்கள். லா தஹ்சபு ஷர்ரன் லக்கும், அது உங்களுக்கு தீங்காக நீங்கள் நினைக்காதீர்கள். பல் ஹுவ கைருன் லக்கும், அது உங்களுக்கு நல்லதாக இருக்கிறது. லிகுல்லி மின்ஹும் மக்தஸப மினல் இஸ்மி, உங்களை யார் யாரெல்லாம் இந்த விஷயத்துல பாவத்துல ஈடுபட்டீங்களோ, வல்லதி தவல்லா கிபரஹு மின்ஹும், அவர்கள யார் இந்த விஷயத்துல கூடுதலாக எடுத்து அவனுடைய சொல்லி திரிந்து கொண்டிருந்தார்களோ, மின்ஹும் லஹு அதாபுன் அலீம், அவனுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று அல்லாஹ் சொல்லிட்டு, லௌலா இதா சமயத்துமூஹு அன்னல் முஃமினூன வல் முஃமினாத்தி மின் அன்ஃபுஸிஹிம் கைரா, இந்த விஷயத்தை மூமினான ஆண்களும் பெண்களும் செய்வெடுத்த நேரத்தில் அவர்களுடைய உள்ளத்திலே நல்ல எண்ணம் ஏற்பட்டிருக்க கூடாதா? என்ன சொல்லியிருக்கிறோம்? வகாலு ஹாதா இஃப்குன் முபீன், இது மிக தெளிவான அவதூறம் அவர்கள் சொல்லியிருக்க கூடாதா? லௌலா ஜாஉ அலைஹி பி அர்பஅத்தி ஷுஹதா, 4 சாட்சிகளை அவர்கள் கொண்டு வந்திருக்க கூடாதா? ஃபஇல்லம் யாது பிஸ்ஸுஹதா, 4 சாட்சிகளை அவர்கள் கொண்டு வரவில்லை என்றால் ஃபஉலாயிக இன்தல்லாஹி ஹுமுல் காதிபூன், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் சொல்றார். கட்டுக்கான வசனம், கட்டுமையான வசனம். அல்லாஹ் இன்னும் சொல்கிறார், வலவுலா ஃபலலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் உங்களுக்கு இல்லாவிட்டால் ஃபித் துன்யா வல் ஆখিরা, இந்த உலகத்திலும் ஆখিরাத்திலும் அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் உங்களுக்கு இல்லாவிட்டால் லமஸக்கும் ஃபீமா அஃபல்தும் ஃபீஹி அதாபுன் அலீம், இந்த விஷயத்துல யாரெல்லாம் நாவை பிசைந்து கொண்டு அலைந்து திரிந்தீர்களோ உங்களுக்கு கடுமையான வேதனை ஏற்பட்டிருக்கும் அல்லாஹ் சொல்கிறார். இன்னும் நிறைய அல்லாஹ் சொல்லிக் கொண்டு போறான். நேரம் பத்தாவதுனால அந்த வசனங்களை பாருங்க. கட்டும் சொற்கள் அடிச்சு அடிச்சு எப்படி நினைப்பீங்க, எப்படி சொல்லுவீங்க? நானும் சாட்சியம் கொண்டு வரக்க கூடாதா? கொண்டு வராதவன் பொய்யன், அவன் சாட்சியங்களை இனிமேல் எடுக்க கூடாது, கசையடி கொடுக்கப்படணும். எல்லா வசனங்கள் இதோட தான் இறங்கு. சர்ற 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 என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தூய்மைப்படுத்தப்படுகிறார்கள்.
அல்லாஹ் தூய்மைப்படுத்திட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த பிற்காலத்துல ரொம்ப கவலையோட அந்த பழைய நினைவுகளோட கண்ணீர் வடித்துக் கொண்டு இந்த செய்தியை அறிவித்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மிஸ்தா என்பவருக்கு தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய உதவி செய்து கொண்டிருந்தாங்க, பொருளாதார வசதி செஞ்சு கொண்டிருந்தாங்க. மிஸ்தா என்றவர் என்ன செஞ்சிட்டாருண்டா அவதூறு பரப்புறதுல அவரும் ஒரு ஆளா மாறிட்டாரு. உடனே அவதூறு பரப்புற நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விஷயத்தை சொல்றாங்க, வல்லாஹி லா அன்ஃபகு அலா மிஸ்தாயின் ஷைஅன் அபதா, மிஸ்தாக்கு இனிமேல் நான் ஒரு சான் செலவழிக்க மாட்டேன் என்றார். என் மகளுக்கு அவதூறு பரப்புவியா, என் கையாலே செலவுக்கு காசு எடுத்துக்கொண்டு எனக்கு எதிராகவே பிரச்சாரமா, செலவழிக்க மாட்டேன் என்றாங்க. அப்போது அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்கினான், வலா யாத்தலில் உலுல் ஃபல்லி வன், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுடைய வசதியும் வாய்ப்பும் உள்ளவர்கள் சத்தியம் செய்யக்கூடாது. என்னென்ன சத்தியம் செய்யக்கூடாது? நாங்கள் முஹாஜிர்களுக்கும் மேலைகளுக்கும் யாரெல்லாம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறோமோ அவர்களுக்கும் செலவழிக்க மாட்டோம் என்று சத்தியம் செய்யக்கூடாது. அலட்சியம் செய்து மன்னித்து விடுங்கள். அலா துஹிப்பூன ஐயக்ஃபிரல்லாஹு லக்கும், உங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். மகளுக்கு அவதூறு சொன்னவங்களை மன்னிங்கன்றாங்க, செலவழிக்க மாட்டேன்னு நீங்க சத்தியம் பண்ண வேணாம் என்றார். உடனே வசனம் வந்த உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி போயிட்டு மிஸ்தாக்கு, மிஸ்தாக அல்லாஹ் மீது சத்தியமாக இனிமேல் உங்களோட செலவு மீண்டும் நான் பொறுப்பெடுத்துக் கொள்றேன் வசனத்துக்கு அடி பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான, அதே நேரத்தில் ஒரு கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமாக இருந்தாலும் கியாமத் நாள் வரைக்கும் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு தூய்மையான பெண்மணி என்பதை இந்த குர்ஆன் வசனங்களை நாங்கள் ஓதுகின்ற ஒவ்வொரு நேரத்திலும் நாங்களே பறைசாற்றி கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கும் இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக அவதூறு பரப்ப வேண்டும் என்றால் ஒரு பேச்சு பொருளாக எடுப்பது யாரே? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ் முன்கூட்டியே அட்வான்ஸா சொல்லிட்டார், அவங்க தூய்மையான ஒரு பெண், தூய்மையாக்கப்பட்ட ஒரு பெண், அவங்க தப்பு செய்யாத ஒரு பெண். ரசூல்லா மௌத்தா போகும்போது அவனுக்கு 18-19 வயசு தான். ரசூல்லாக்கு பிறகு அவனுக்கு இன்னொருத்தர திருமணம் முடிக்கவும் முடியாது. அந்த 18 வயசுல இருந்து அவங்க கிட்டத்தட்ட ரசூல்லாக்கு பிறகு அவங்களோட 66வது வயசு வர காட்டும் வாழ்றாங்க. எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட ஒரு 44 வருஷம் போல வாழ்றாங்க. 46 வருஷம், 48 வருஷம் வாழ்றாங்க. அந்த 48 வருஷ காலமும் கணவன் துணை இல்லாமல் தனிமையில் தான் வாழ்ந்தார்கள். ஒரு பெண் என்ற வகையில் அவர்களுக்கு உணர்ச்சிகள், ஆசாபாசங்கள் இருந்திருக்கும். ஆனால் அதை எல்லாம் இந்த மார்க்க தீனுக்காக, இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த ஒரு பெண். ரசூலோட மனைவிமார்கள் ரசூலுக்கு பிறகு யாரையும் திருமணம் முடிக்கலாம். அல்லாஹ் தஆலா முன்கூட்டியே அவங்களை அழைச்சி, இப்படி உங்களுக்கு உலக வாழ்க்கை வேணும், கவர்ச்சி வேணும் என்றால் விவாகரத்தை செஞ்சு போகலாம் என்று அல்லாஹ் சொல்றாங்க. ஆனா இவங்க யாருமே விவாகரத்து செஞ்சு போகல. ரசூலுக்கு பிறகு யாரையும் திருமணம் முடிக்க முடியாது என்று தெரிந்தும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சுயமாக அந்த தனிமையான வாழ்க்கையை தெரிவு செய்தார்கள். நீண்ட நாட்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு வாழ்ந்தார்கள். இந்த இஸ்லாத்தை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்தார்கள். 2000க்கும் மேற்பட்ட செய்திகளை இந்த சமூக மன்றத்திலே பதிவு செய்து அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த இஸ்லாத்தில் மிகப்பெரிய அளவிலான ஒரு மார்க்க செய்தியை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டு தான் மௌத்தா போறாங்க. எனவேதான் அவர்கள் அறிவித்துடன் அன்னை ஆயிஷா சித்திகா என்று நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். ஒரு முஸ்லிம் பொம்பளைக்குள்ள வாழணும் என்றா கண்டவங்களையும் பார்த்து வாழாம இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போல வாழணும். ஆயிஷான்னு டைப் பண்ணினா கூகுள்ல இந்த சீரியல் நடிகை ஆயிஷாட மூஞ்சி வந்து நிக்குது. இவங்க எல்லாம் இந்த மார்க்கத்துக்கு லாய்க்கானவர்களா? இந்த மார்க்க முஸ்லிம்களாக இருக்க தகுதியானவர்களா? இந்த ஆயிஷாவை எங்க கொண்டு போயிட்டு நாங்க வைக்கணும்? எவ்வளவு முன்மாதிரி மிக்க ஒரு பெண்மணி. இந்த பெண்மணியோட வரலாற்றை படிங்க, படிச்ச அந்த வரலாறு மரணம் செய்ய, அந்த வரலாறு படி வாழுங்க. இந்த இஸ்லாத்துல அவங்களுக்கு என்ன மோட்சம் கிடைச்சிச்சோ அந்த மோட்சம் கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும். குர்ஆன் சுன்னா படி அவங்க வாழ்ந்தாங்க. அந்த வாழ்க்கையை நீங்க ஃபாலோ பண்ணும்போது குர்ஆன் சுன்னா படி ஆயிஷா இந்த மாதிரி வாழ்ந்தாங்களே, நானும் இப்படி வாழ்வேன் என்ற ஒரு சபதம் எடுத்து உங்களோட வாழ்க்கையை மாத்திக்கோங்க. வல்ல ரஹ்மான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தூய்மைப்படுத்தியதை போன்று உங்களையும் தூய்மைப்படுத்தி இன்மையிலும் வெற்றியை தந்து மறுமையிலும் சொர்க்கத்திலே மிகப்பெரிய அந்தஸ்துகளை தருவதற்கு போதுமானவனாக இருக்கிறான் என்பதை கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.